வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்க்க போற பதிவு 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பிளானட்டரி பொசிஷனை வச்சுட்டு சொல்ல போறேன். இது செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணாலோ இல்லை ஜாதகம் படிக்கனாலோ என்னுடைய வெப்சைட் இருக்கு, jayasreebalan.com. அதுல நீங்க போய் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ரீடிங் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாதகம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம், எல்லாருமே ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். பார்த்தெல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 1 கோடிக்கு மேல கூட நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவளுடைய கோணங்கள்லேருந்து பார்த்து சொல்லுவா. இப்போ எனக்குன்னு தனியாக நான் வந்து எப்பவும் பவர் பாயிண்ட்ல காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதா என்னுடைய வழக்கம். ஏன்னா இது லேர்ன் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கத்துக்கிறவாளுக்கும் வசதியா இருக்கும். மற்றவாளுக்கும் நம்ம காத்துல பேசல, சப்போஸ் ஜாதகம் தெரியாத வாளுக்கு கூட ஒருத்தர் வந்து பேசுறான்னா அதுல வந்து காத்துல பேசுறாளா இல்லை நிஜமாவே அதுல ரியாலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபும் இருக்கும் இதுல. சரி, இப்ப என்னது கேட்டேனாக்கா, இந்த வருஷம் மிகப்பெரிய நம்ம கர்ம வினை பயன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். அவர் தான் சனீஸ்வர பகவான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல நமக்கு இன்விசிபிள் காலில் வந்து ஒரு ரிங் இருக்கும். நம்மளுடைய எந்த அளவு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், எவ்வளவு தூரம் நம்ம குறைச்சிருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற ஒரு ரிங் போடுறது. அதனாலதான் சனீஸ்வர பகவானுக்கு எனக்கு ரிங் இருக்கும். அந்த ரிங் போடுற நம்மளுடைய வாழ்க்கைக்குடைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கக்கூடிய நம்ம என்ன கர்மாக்களை கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக் பிளானட் வந்து பதிவு டிரான்சிட் ஆர்டர் எப்போ March 29 அன்னைக்கு அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். இதுபடி கேட்டீங்கன்னாக்கா, கும்பத்துக்கு ஜென்ம சனிலேருந்து இப்போ பாத சனிக்கு போறது, மீனத்துக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு, மேஷத்துக்கு கண்ட சனி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சனி பெயர்ச்சி வேற நடந்திருக்கும் போது இது எல்லாரும் பயமுறுத்தணுமா, இதுக்கு சனியை கண்டு நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டா, சனி 7 சனினா எல்லாருக்கும் பயம் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 சனியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, நமக்கு நல்ல தசைகள் ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஜாஸ்தி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாம சர்வ வர்க்கம் பின்னஷ்ட வர்க்கம்னு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு அந்த பிந்துஸ் வந்து நிறைய இருந்ததுன்னா, மீனத்துல இருந்ததுன்னா, அவர் உங்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு மிகவும் ஜாஸ்தி கெடுபலன் கொடுக்க மாட்டார். பெரிய விஷயம். அப்புறம் உங்களுடைய நடப்பு தசை நன்னா இருக்கும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதே சமயத்துல உங்களுக்கு சர்வஷ்ட வர்க்கம் பின்னஷ்ட வர்க்கத்துல அந்த பிந்துஸ் வந்து குறைச்சலா இருந்து உங்களுக்கு நடப்பு தசையும் சரியா இல்லைன்னா தான் ஒருத்தர் வந்து இந்த 7 சனியில கஷ்டப்படுவான். அதுதான் ரொம்ப முக்கியமான இது விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், சனீஸ்வர தசை 7 சனிலாம் நடந்தது, இல்ல சனீஸ்வர பகவானுடைய தசை நடந்ததுன்னா அவருக்கு நீங்க வந்து சாதாரணமாக எத்தனைக்கு எத்தனை ஏழைகளுக்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன, பெரியவர்களை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, துச்சமா நடத்தக்கூடாது. ஏழைகளை நம்ம வந்து, ஏன்னா ஏழைகள்ல தான் அவர் வாழறார், சனீஸ்வர பகவான் வாழறார். அதனால ஏழைகளுக்கு எத்தனைக்கு எத்தனை உதவுறோமோ, அப்புறம் பெரியவாளுக்கு எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அந்த காலத்துல நமக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டா, எத்தனைக்கு எத்தனை முதியோர்களுக்கு நம்ம அவர்களுடைய காலில் தான் பாதத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். நம்ம சரீரத்திலேயே அவருடைய இடம் இந்த கிட்ட பாதம். அதனால அந்த பாதத்துல போய், அதனாலதான் 12th ஹவுஸ்ல வந்து பாதத்துல தான் வந்து இது திக்பல ஆறார் இல்லையா. அந்த காரகன் யாரு? 12th ஹவுஸ்க்கு காரகனே சனீஸ்வர பகவான் தான். இப்போ மேஷத்துக்கு வந்து 12th ஹவுஸ்ல சனீஸ்வர பகவான் அந்த வீட்டுக்கு வந்து காரக தத்துவத்தை கொடுக்க போறார். ஸோ அதனால நீங்க எப்பவுமே என்ன கேட்டா, பெரியவர்களை எத்தனைக்கு எத்தனை வணங்குறீங்களோ, எத்தனைக்கு எத்தனை ஏழைகளுக்கு உதவுகிறீர்களோ, அப்புறம் நீங்க எவ்வளவு பணக்காரலா இருக்கட்டும், எவ்வளவு வசந்த உங்ககிட்ட 100 கோடி 200 கோடி 1000 கோடி வேணாலும் இருக்கட்டும், ஆனா எத்தனைக்கு எத்தனை நீங்க உங்களுடைய பாதங்களை, ஏழைகளுடைய பாதங்களை நீங்க வணங்குறீங்களோ, எத்தனை நீங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றீங்களோ, இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு போய் ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு அன்னதானம் பண்றீங்களோ, அது மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து வாட்டர் சைன்ல போயிருக்காரு சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வாட்டர் சைன்ல இருந்தா எப்பவுமே அன்னதானம். ஸோ அன்னதானத்தை நீங்க எத்தனைக்கு எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனைக்கு அத்தனை நீங்க உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து விலகலாம். அடுத்தது நம்ம இதுக்கு நமக்கு தனங்களை கொடுக்கறது, வாழ்க்கையுடைய ஆதாரத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டா, ஏன்னா கணவன் மனைவி குழந்தை தனம் அப்படிங்கிறது எல்லாம் எல்லா சுகங்களும், வீடு வாகனம், அத்தனை அத்தனை சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு.
குரு பகவான் பார்க்கும்போது கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா. அந்த குரு பகவான் ஆனவர் ரிஷபத்திலிருந்து இப்ப மிதுனத்துக்கு போறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதனால உங்களுக்கு என்ன ஆகும், 3ஆம் இடத்துக்கு போறார் அவர் இல்லையா. அதாவது மேஷத்திலேருந்து காலபுருஷ தத்துவத்துல மேஷத்திலேருந்து எடுத்து பார்க்கும்போது அவர் 3ஆம் இடத்துக்கு போறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது. நம்ம வாழ்க்கை, நம்ம இந்த உலகத்துல இப்ப நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா 2 பேர் தான், கேதுவன் ராகு. ராகுவோட வேலை ஆத்மாக்களை வந்து அப்படியே ஆத்மா வந்து விட்டல் பூச்சி மாதிரி பறக்குமா சூரியனை சுத்தி. அதை ராகு அப்படியே எடுத்து எடுத்து இப்படி கொண்டு வந்து அப்படி கீழே போடுவாராம். கீழே போட்டுட்டு நம்ம அதுக்காக நம்ம உடனே ஜனிச்சு நம்ம வந்துருவோம். இப்ப திருப்பியும் நம்ம கர்மாக்களை எல்லாம் முடிச்சுட்டோம்னா திருப்பி அடுத்த ஜென்மம் எடுக்க முடியாது இல்லையா. அதனால கேது என்ன பண்ணுவார், நம்மள இதை பண்ணி சீக்கிரமா முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, கேதுக்கு வேலை என்னது, அவர் வந்து நம்மள ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி நம்மள இது பண்றது, எக்ஸிட் பண்ண வைக்கிறது. ஸோ நம்மள வந்து எக்ஸிட் பண்ண வச்சு நம்மள கர்மாக்களை முடியாம எக்ஸிட் பண்ண வச்சுட்டு இவர் கொண்டு வருவார், அவர் எடுத்துன்னு போவார். ஸோ அதை சுதர் பகவான்கிட்ட போய் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த ஆத்மா வந்து பாவம் பண்ணியிருக்கு, அதனால இதுக்கு திருப்பி ரீஜென்மம் கொடுக்கணும், அப்படி புனர்ஜென்மம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ முக்கியமா நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு கேது கெடாம இருந்ததுன்னா ஒருத்தர் நல்ல வாழ்க்கையா நல்ல திங்கிங் பண்ணி அழகா வாழ்க்கையில முன்னேறி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ராகு கேதுவானவர் ராகு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு அவர் போகும்போது அதுவும் அந்த 3 இடம் இருக்கு. நம்ம இது சொல்லியா காமா ட்ரெயின்னு சொல்லுவோம். அந்த காமா ட்ரெயின்ல லாபஸ்தானத்துல ராகு போய் உட்கார்ந்துன்றது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஸோ இது மாதிரி 5ஆம் இடத்துல வந்து, அதாவது காலபுருஷ தத்துவத்துல 5ஆம் இடம் பித்ருக்களுடைய இடம். அங்கதான் வந்து மாலையபட்சம் கொண்டாடுறோம். ஸோ அந்த இடத்துல புதன் இவர் கேது போய் சிம்மத்துக்கு போகும்போது இதுவரைக்கும் எத்தனை எத்தனை இது நடந்ததோ, எத்தனை பேர் உயிர் சேதம் பண்ணதோ அவெல்லாம் திருப்பியும் வரத்துக்கு, பழையதை வந்து திருப்பியும் புதுப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய எனக்கு மெயில் வந்திருக்கு, ஃபோனும் வந்தது. அந்த மார்ச் 29 டூம்ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதுல வந்து எல்லாரும் மக்கள்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நம்ம கண்ட்ரிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. பார்க்கும்போது என்ன கேட்டா கண்டிப்பா நமக்கு வந்து பங்களாதேஷோட கொஞ்சம் பிரச்சனை வருது. பொலிட்டிக்கல் சைட்லயும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவும் தெரியல. அட் த சேம் டைம் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வரும்னு சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டா சமுத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் போயிட்டு இப்போ ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ மார்ச் 29 மார்ச் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பார் அவர். அதனால இது சொல்லுவா இல்லையா, அட்டாக்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நியூக்ளியர் அட்டாக்லாம் பண்ணும்போது சப்போஸ் அந்த பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, இது ஆழ்கிணறு துளைங்கிறது வந்து இது ஸ்கார்பியோ விருச்சிகம். பட் இந்த இதுல ரிக்ல எல்லாம் போய் வேலை பண்ணுவாங்க சமுதிரத்துல, அங்கேதான் கீழே இருந்து சமுதிரத்து அடியிலேருந்து பெட்ரோல் எடுப்பா. அங்கதான் உங்களுக்கு வந்து பெரிய நியூக்ளியர் அட்டாக்லாம் நடக்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் வந்து ரொம்பவும் சிதைவடைஞ்சு போகும்போது அதை வச்சுதான் வாழ்க்கையே. நம்ம இப்போ இவ்வளவு வார் நடக்கிறதுனால தான் இப்போ ஷேர் மார்க்கெட் இன்னும் நம்மளுடைய கண்ட்ரில வந்து இவ்வளோ டவுன்ல இருக்கு. ஆனா நம்ம எல்லா கண்ட்ரிலையும் ரிசெஷன் நடக்கிறது, ஆனா நம்ம கண்ட்ரில ரிசெஷன் நடக்கல அப்படின்னாக்க அதுக்கு நிறைய விஷயங்கள் மோடிஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரிசெஷன் இல்லை. பட் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ரொம்பவே டவுன்ல போயிடுது. ஸோ இன்னும் டவுன்ல போகுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா பெட்ரோல் போயிடுத்துனாக்க எல்லாரும் நம்ம இன்னும் கண்ட்ரில இன்னும் இந்த எலக்ட்ரிக்கல் கார்லாம் வரல, அவங்க இங்க ஓட முடியாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாம் டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய எனர்ஜி ரிலேட்டட் கம்பெனியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் சரிவு ஏற்படும் அப்படிங்கிறது. இண்டிவிஜுவல் மக்களுக்குன்னு எதுவும் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா அவாவா தலைப்பட்ட விதம். கொரோனா வைரஸ் வந்த போது கூட யார் யாருக்கு தலைவி சரியில்லையோ அவாலாம் தான் இது பண்ணிட்டு நம்மளாம் இன்னும் இங்கே தானே இருக்கும் இல்லையா. அதனால அவ ஜாதகம் என்ன சொல்றதோ தசைகள்ல நடக்குதோ அதுக்கு தகராதான் நடக்கும். நம்ம எல்லாத்தையும் தலையில போட்டு இருக்க வேண்டாம். பட் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த சிஏல இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் நிறைய புலியா இருப்பா, அதுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்ல. அவளால இருக்க முடியாது, அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணாம இருக்க முடியாது. பட் எனிஹோ என்ன இந்த ஜாதக ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு தோன்றது. பொலிட்டிக்கல் விஷயமாவும் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும்னு தோன்றது எனக்கு. மற்றபடி மேஜர் பெருசா எதுவும் சொல்லலை. இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் லக்னத்துக்கும். மேஷ ராசி மேஷ லக்னம் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி அது மாதிரி தான் எல்லாமே அது மாதிரி தான்.
கொண்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா விவரிச்சு சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆஹ் இது மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ல ராகு இருக்கு, 11ல சனீஸ்வர பகவான் இருக்கு. 11ல சனீஸ்வர பகவான் இருக்கிறது மிகவும் நல்லது. அது வந்து எப்பவுமே சனீஸ்வர பகவானுக்கு வந்து 3, 6, 11 எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்டேன்னாக்கா அது லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால. ஓகேயா? ஸோ இப்போ வந்து 12ல நமக்கு வந்து ராகு இப்போதைக்கு தற்சமயம் 12ல ராகு உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ராசி தான் இங்க மேஷத்துல இருக்கு. நம்ம மேஷத்துக்கு 2ஆம் இடத்து, அதாவது 9th ஆனவர் இங்க 2ஆம் இடத்துல இப்ப தற்சமயம் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மே 18ஆம் தேதி வரைக்கும், மே 15ஆம் தேதி வரைக்கும் அவர் இங்க உட்காந்துட்டு இருப்பார். ஓகேயா? ஸோ இப்போ என்னாச்சு கேட்டேனாக்க, இந்த ராகு இங்க இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி பணம் செலவழிஞ்சிருக்கலாம். ஏன்னா ராகு 12ஆம் இடத்துல இருந்து நம்ம அன்வான்டா செலவழிப்போம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த செலவழிச்சுட்டு இருப்போம். அந்த செலவழி இப்ப சனி இப்போ 2 பேரும் மாற போறா, இடம் மாற போறா. ராகு வந்து மீனத்துக்கும், இந்த சனீஸ்வர பகவான் வந்து இதுக்கும் ஆஹ் ஆஹ் ராகு வந்து கும்பத்துக்கும், சனீஸ்வர பகவான் மீனத்துக்கும் இப்போ பெயர்ச்சி அடைய போறது. அடைச்சதுக்கு அப்புறம் இதோடைய பலன்கள் கொஞ்சம் மாறும். ஓகேயா? இங்க இருக்கிற இப்போ குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த குரு வந்து உங்களுக்கு மே 15ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடம் வரப்போறது. ராகு அண்ட் கேது வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த இடத்துல மாறுது. ஸோ இப்போ அதுக்கு மொத்த பலன்கள் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னாக்க, 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அது கொஞ்சம் லாஸை கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு 9th லார்டு இங்க செகண்ட், 12th லார்டு இங்க செகண்ட்ல வரும்போது வெளிநாட்டுல இருந்து பணம் வரும். நம்ம வெளியில வந்து டிராவல் பண்ற போது, வெளியில நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன், அதுல இருந்து நமக்கு வந்து நல்லது. இது நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம இங்க வரலாம், நம்ம வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இப்போதுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆக போறது அப்படின்னு கேட்டா, ராகு இங்க வரும்போது, சனி இந்த இடத்துல வரும்போது சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்க போறாரு. சோ இந்த செலவுகளை வந்து ராகு 12ல இருந்து உங்களுக்கு செலவு இருந்தது இல்லையா, இந்த சனீஸ்வர பகவான் இங்க வரும்போது, சனீஸ்வர பகவான் வந்து இங்க 12th ஹவுஸ்க்கு காரகனே அவர் தான் இல்லையா. சோ இது வந்து உங்களுக்கு கண்ட சனியாய் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ராகு சனி வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் காரகனே அவர் தான். அதனால செலவுகளை குறைப்பார் உங்களுக்கு. ஓகேயா? செலவுகளை குறைப்பார். அது சேம் டைம் நீங்க வந்து கொஞ்சம் சிவ பிரதோஷத்துக்கெல்லாம், அந்த சனி பிரதோஷம் அதுக்கெல்லாம் நீங்க நல்லா பூஜை பண்ணினாலே போறோம். நல்ல ஏழைகளுக்கு அன்னதானங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு நல்லதாகும். ஸோ என்னாகும்னு கேட்டேன்னாக்க, இவர் வந்து இங்க உள்ள குரு வந்து இப்ப 3ஆம் இடம் இங்க விட போற. இப்போ சனீஸ்வர பகவானுடைய 3வது பார்வை உங்களுடைய 2ஆம் இடம் தனம், உங்களுடைய தனம் குடும்பஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு வெளியில வர பணம் வந்து கொஞ்சம் குறைச்சல் ஆயிடும். எனக்கு இங்கேருந்து சனீஸ்வர பார்வை என்னைக்கும் சனி பார்க்குற இடம் வந்து நமக்கு கெடுதலை கொடுக்கும் இல்லையா. அதனால 3ஆம் இடம் இங்க இருக்க உங்க குடும்பத்துல வந்து உங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் உங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு ஸ்லோவா ஆகும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 3ஆம் இடத்துல குரு இந்த நயத்துல வந்து புத்திசாலித்தனம்னா 3ஆம் இடம் வந்து நம்மளுடைய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம 9ஆம் இடம் டீச்சரா இருந்தேனாக்க, 3ஆம் இடம் நம்ம ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறவாளுக்கு, டீச்சரா இருக்கிறவாளுக்கு எதையுமே நம்ம கொஞ்சம் மறைவு ஸ்தானம் இல்லையா. 3ஆம் இடம் எப்பவுமே மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்துக்கு போனதுனால வீரிய விஜயஸ்தானத்துல தைரியமா குரு வேற இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப குழப்பம் பண்ணுவோம். ஏன்னா டிவலிட்டியில இருக்கு இந்த இடம் வந்து, இது டிவல் இல்லையா. இப்போ மீனம்லாம் டிவலிட்டி. அப்போ நமக்கு குழப்பத்துல இருக்கும். குழப்பத்துல எடுத்தாலும் நம்ம தைரியமா போயிட்டு ஒரு தப்பை பண்ணுவோம். அந்த தப்பு பண்ணும்போது அது நமக்கு லாஸ்ட்ல கொண்டு போய் விட்டுடும். ஓகேயா? அதனால நம்ம எப்பவும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது எந்த வேலையும். ஓகேயா? கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு தான் செய்யணும். 3ல குரு இருந்ததுனாக்க உங்களுக்கு நெய்பர்ஹுட்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கலாம். உங்களுடைய எங்க சிப்ளிங்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குரு இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வீடு வாசல் இது வாங்குறது. இந்த வீடு வாசல் வாங்குற இடத்துக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வீடு வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏதாவது லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, லீகல் ப்ராப்ளம் இருக்கா, லோன்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும். பார்த்து வாங்கினா உங்களுக்கு எதுவும் இருக்காது. கொஞ்சம் கவனிச்சு செய்யணும். ஏன்னா 12th ஹவுஸ்ல போய் ராகு 6th லார்டு 12th போயிருக்கு. அது நல்ல விஷயம் தான். விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. திடீர்னு கூட நீங்க வீடு வாங்கிடலாம். அது ஒரு பெரிய இது கிடையாது.
நல்ல கொஞ்சம் சுப விரயம் இல்லையா, இங்கேருந்து பார்க்கும்போது இது சுப விரயம் ஆகுது. குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரயம். ஸோ வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் வருது. வீடு வாங்குறதுக்கு சான்ஸ் வந்தாலும் ஆனா இந்த 8ஆம் வீட்டுல வந்து இங்க ராகு வரும்போது, ராகு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கும்போது என்னைக்கும் பார்த்து கவனமாக எல்லா வேலையும் செய்யணும். அடுத்தது 5ஆம் இடம் நம்மளுடைய சொல்லுவா கிரியேட்டிவிட்டி. நமக்கு நமக்கு எல்லா செயல்களும் முன் ஜென்மத்துல இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு வந்து இறங்கும். நம்ம எல்லாத்தையும் நிறைய நிறைய விஷயங்கள் படிக்க தோணும், கத்துக்க தோணும். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வரக்க தரும். பொலிட்டீஷியனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கேத்து போய் உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ ராகு இருந்தால் தான் சக்சஸ்ஃபுல். பொலிட்டீஷியனுக்கு கேத்து வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல் கிடையாது. அட் த சேம் டைம் உங்க குழந்தையா இருந்தேனாக்க, நீங்க பெரியவாளா இருந்து உங்களுக்கு குழந்தை சின்னவாளா இருந்தேனாக்க, அந்த குழந்தை ஃபாரின் போக ட்ரை பண்றான்னா அதுக்கு வந்து ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் ரிலேட்டட்ல படிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தேன்னா இங்க வந்து 8ல போய் சனி உட்காந்துருக்கு. இங்கேருந்து 5க்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி இருக்கும்போது ஏதாவது குட்டி குட்டி ப்ராப்ளங்கள் குழந்தைகளுக்கு வரும். அதனால நீங்க கவனமாக குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்க வந்து சில பேர் குழந்தைக்காக இந்த இதான் பண்றாங்கல்ல, ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்றா இல்லையா, அதெல்லாம் பண்ணும்போது நல்ல பரிகாரத்தை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கேத்து இருக்கிற இல்லையா, அதனால செப்டம்பர் மாசம் வந்து உங்களுக்கு பித்திருக்களுக்கு எல்லாம் அந்த மாலையப்பட்டத்துக்கு வந்து பித்திருக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னாக்க குழந்தை ஐவிஎஃப் ட்ரை பண்ணினா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். நல்லது நல்லது நடக்கும். 6ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்க ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் வாங்கியிருக்கிறது, நமக்கு வியாதி சரியில்லாம இருக்கிறது, நம்ம விரோதிகள். இப்போ சனீஸ்வர பகவானுடைய 7ஆம் பார்வை டைரக்டா படுறது, அதனால விரோதிகள்லாம் காயப்பாயிடுவா, ஓடி போயிடுவா. கடன் இருந்தா கடன் அடைஞ்சு போயிடும். வந்து வியாதிகள் ஏதாவது இருந்தா வியாதிகள் செய்யப்படும். ஏன்னா அவர் பார்க்கிற இடம் வந்து இதுவாயிடும். இல்லாட்டாக்க தேவையில்லாம நம்ம எதுவுமே இல்லை சுகமா இருந்தோம்னா இவர் பார்த்து நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு கடன் வாங்கி பிரச்சனை தான் வீடு வாங்க போறோம். இங்க என்னன்னா 12ஆம் இடத்துல சுபவிரயம் காமிக்கிறதே, அதனால வீடு வாங்கினா கடன் வாங்கணும். ஸோ இது ஏதாவது ஒரு கடன்ல உள்ள போடுவார். ஆனா இது ஒன்றும் இதுக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ஸ்பௌஸ். அந்த ஸ்பௌஸுக்கு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல ராகு உட்காந்து இருக்கு. சப்போஸ் சில சமயத்துல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கா. ஸோ படிக்கும்போது இவளுக்கு நல்ல ரிசர்ச் ரிலேட்டட் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அட் த சேம் டைம் ராகு சப்போஸ் பொலிட்டிக்கல் ஹஸ்பண்டோ பொலிட்டிக்கல் ஒய்ஃபோ இருந்தனாக்க பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இல்லையா அவங்களுக்கு குழந்தையில பிரச்சனை இருக்குன்னா இந்த இடத்துல ராகு இல்லையா, ராகு இருக்கிறதுனால ஐவிஎஃப் ட்ரை பண்ணினா குழந்தை பிறகு ஜாஸ்தி இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது 6ல சனி நல்ல விஷயம் இல்லையா. ரெண்டாவது இங்கேருந்து பார்க்கும்போது 9ல குரு பார்க்கறது. குரு பார்க்கறதுனால உங்களுடைய ஸ்பௌஸுக்கு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பவுமே அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருக்கு, உங்களுடைய ஸ்பௌஸோடைய ஜாதகம் நன்னா, அவங்களுக்கும் உங்க ஜாதகத்தால அவங்களுக்கும் நல்ல முன்னுக்கு தான் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் நம்ம வந்து இந்த கேம்பிளிங் எல்லாம் பண்றது இல்லையா. ஸ்கார்பியோ இருக்கு இல்லையா, ஸ்கார்பியோக்கு 8ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டு இருக்கு. ஸ்கார்பியோல சப்போஸ் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாம் போடுறீங்கன்னாக்க உங்களுக்கு கெயின் இங்க நல்ல பெருசா வந்து இது டோல்னாக்கா. ஸோ யார் யாரெல்லாம் இங்கேருந்து கிராஸ் பண்றாங்களோ அது மூலமா இங்க பைசா வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ 9ஆம் இடத்துல வந்து உங்க அப்பாவுக்கு நல்லது நடக்கும் இல்லையா. இது இங்கேருந்து பார்க்கும்போது இட்ஸ் குட் 8. அதனால பைசா நீங்க உங்க மூலமாக உங்க ஃபாதருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், இல்ல உங்க ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம். 9 யார் யாரெல்லாம் வெளிநாடுக்கு படிக்க போறாங்க, அப்புறம் உங்களுடைய தந்தையுடைய இதுக்கு உங்களை ஹையர் ஸ்டடீஸ்க்கு இதெல்லாம் குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறாரு. அதனால பாக்குறதுனால உங்களுக்கு அது மிகவும் நல்லதுதான் நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வை இங்க படுறது. இப்போ சனீஸ்வருடைய 10வது பார்வை பெஸ்டா இல்ல குருவோட 7வது பார்வை பெஸ்டா அப்படின்னு பார்த்தேன்னாக்க குரு சொந்த வீட்டை பார்க்கறாரு இல்லையா. அதனால சனீஸ்வர பகவானுடைய பார்வை, அதாவது சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு ஏதோ உடம்பு சரியா இல்லை அப்படியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க ஃபாரின் டிராவல் போது ஏதாவது டிராவல் பண்ணும்போது டிராவல்ல பிரச்சனை வருமா அப்படிங்கிறது காமிச்சாலும் இந்த இடத்துல குருவோட பார்வை படுறதுனால அதுவும் தன்னுடைய சொந்த மூலத்திற்கோட சார்ந்த அவர் பார்க்கறதுனால இது மிகவும் நல்லது, மிக மிக நல்லதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடம் என்னது கேட்டா யார் யாரெல்லாம் இது கர்ம 10ஆம் இடம் நம்ம தொழில் ஸ்தானம் இல்லையா. இங்க வந்து 10க்கு 3ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்க அவங்க பிசினஸ்க்கு ரன்னா இருக்கும். 3ல சனி இருக்கு இல்லையா, அதனால இவங்க பிசினஸ் நன்னா ஓடும்.
6ல வந்து குரு இருக்கு. ருணரோக சத்துருஸ்தானம். கடன் பெருசு பெருசா கொஞ்சம் பிசினஸுக்காக கடன் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்டா நீங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க என்னது கேட்டாங்க, வேலையில வேலை பார்க்கறவங்க ராகு வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் வில் பி பிளிட்டி. இங்கேருந்து இதுல பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகு. ஸோ இன்கம் வந்து உங்களுக்கு இங்கேருந்து வந்து பிசினஸ் போட்டீங்கன்னாக்க பைசா வந்து 2 or 3 டைப்ஸ்ல உங்களுக்கு பைசா வரும். ஆனா இங்க என்னதுன்னு கேட்டா 10க்கு 8ல கேது உட்காந்துட்டு இருக்கு. திடீர்னு பேரு கெட்டு போகும். ஸோ அதனால நீங்க வந்து எப்பவும் கேத்து இருக்கிறதுனால எதையும் செய்யும்போது, வேலை செய்யும்போது, பிசினஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும் நீங்க. சட்டு சட்டுன்னு எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதனால இப்போ இதுக்கு வந்து நீங்க ஆக்சுவலா பார்த்தா ஒரு இங்கேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம், இங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறது ரூபி தற்சமயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபி மோதிரம் போட்டுக்கிறது கூட நல்லது. உங்களுக்கு அந்த இந்த கேதுவானது எந்த பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, காம ட்ரெயின் இடத்துல இந்த இடத்துல 3ல குரு, இந்த இடத்துல வந்து 11ல ராகு. அதனால இருக்கிறதுலே மேஷத்துல என்ன கேட்டா நினைச்ச காரியத்தை சாதிக்கிற நேரம் இது. நீங்க பெருசு பெருசா நினைப்பீங்க, அது பெருசு பெருசா அது பண்றது. ரெண்டது 9ஆம் பார்வை, 2 பேருமே 9ஆம் பார்வையா பார்த்து பரஸ்பரம் பார்த்துக்கிறாங்க. குரு 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்கறது, ராகு 9ஆம் பார்வையா குருவை பார்க்கறது. அதுவும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஒண்ணு உண்டாருது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து ஈடுபாடு ஆகும். நிறைய ரிசர்ச்ல போவீங்க. ஏர் டிராவல் நிறைய இருக்கும். அதனால வந்து டிராவல், ஆமா டிராவல்ல கொஞ்சம் நிறையா இருக்கும். சோசியல் மீடியால இருக்கிறவங்க பெரிய அவங்களுக்கெல்லாம் மிகவும் நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 12ஆம் இடம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஏழரை சனியோட பிடியில நீங்க வைப்பீங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் என்னைக்கும் கமா, கேது வந்து ஃபுல் ஸ்டாப். அதனால உங்களுடைய செலவுகளே. இன்னொரு விஷயம் பாத்தீங்க, எனக்கு சொல்ல மறந்து போயிட்டேன். இங்க 11ஆம் இடம் இந்த ராகு இருக்கு இல்லையா? சோ இந்த சோசியல் மீடியால எல்லாம் எதுக்காவது நீங்க வந்து பைசா போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இங்க 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் பணம் வரத்துக்கு இங்கேருந்து பார்த்தாலும் சனீஸ்வர பகவான் பாக்குறது 3ஆம் பார்வையா பார்த்து பணத்துக்கு தடைப்படுத்துறது. இங்கேருந்து பார்த்தாலும் 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ அதனால இங்க போட்ட பணம் வரத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதுவா இருக்கும். ஏன்னா 12ல போய் சனி வந்துடுது இல்லையா? அதனால உங்களுக்கு கொஞ்சம் கைக்கு செலவை வந்து கொஞ்சம் குறைச்சிடுவீங்க. நீங்க ஷ்ரிங்க் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால செலவை நீங்களே குறைச்சிட்டுருவீங்க. ஏழை சனிக்காக பயப்பட வேண்டாம். அதனாக்க சனிக்கு கேந்திரத்துல குரு இருக்கு இல்லையா? பாருங்க, ஒருத்தருக்கு நம்ம முதல்ல இதை மட்டும் பார்க்க கூடாது, இப்படியும் பார்க்கணும். குருக்கு கேந்திரத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார், சனிக்கு கேந்திரத்துல குரு இருக்கார். அதனால இது ஒண்ணும் உங்களுக்கு அவ்வளவு தூரம் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. இந்த மேஷ ராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம ரிஷபத்துக்கு வரும். ரிஷபத்துல சந்திரன், அது ரிஷப லக்னம். அப்போ 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? சோ லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல 8க்கு அதிபதியான 2ஆம் குரு வந்து உங்களுக்கு 8க்கு அதிபதி என்னைக்கும் பாதகம். அதனால உங்க தொழில்ல உங்களை இது இன்னொரு விஷயம், இங்க 3 இந்த இடத்துல இருக்கிறது இது ஆக்சுவலா சிங்கர்ஸ், நிறைய அந்த மியூசிக்ல இருக்கிறது, சினிமால இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க, அப்புறம் விவசாயிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இவங்க இந்த இடத்துல தான் ப்ரொடக்ஷன்கள் வந்து வெறும் நம்ம சினிமானே பேசக்கூடாது. இந்த இடத்துல விவசாயிகளும் வராங்க. இந்த இடத்துல தான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிச்சது. ஸோ பிசினஸ் பண்றவங்க எல்லா பிசினஸ்காரங்களுக்கும் இங்க 8ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. 11ஆம் வீட்டுக்கு இவங்க எல்லாம் மறைவுஸ்தான அதிபதி. இவங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஏதாவது நல்ல மாதிரி பேசுற எனிமியை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்க கூடாது. ஏன்னா எனிமி வந்து வீட்டுல வந்து உட்காந்துப்பாங்க. சோ அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேயா? அதனால சாப்பிடுறதும் ஜாஸ்தி. இது வந்து இன்டேக் ஆஃப் மீல்ஸ், இது ஜூபிட்டர் இது ரொம்ப இது. அதனால பெருசு பெருசா ஜாஸ்தி பசி எடுக்கும், நிறைய சாப்பிடணும்னு தோணும். வீட்டுல நிறைய மெம்பர் ஜாஸ்தி கூடும். ஜூபிட்டர் இருக்குதுனாக்க வீட்டுல வந்து மெம்பர் பெருசா ஜாஸ்தி ஆயிடும். இது வந்து ஏர்சைன் வேற இல்லையா? அதனால காத்துல கதை விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சோ இங்க வந்து 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான இவர் தான் சந்திரன் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க 3க்கு, அதாவது நம்ம கம்யூனிகேஷனுக்கு 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அதனால இது வந்து உங்களுக்கு இது காம ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் உங்களுக்கு. என்ன, ஏன்னா இங்க போய் இந்த 2ல போய் குரு உட்காந்துருது இல்லையா? அதனால காம ட்ரெயின் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய நடப்பு தசையை வச்சுண்டு
நடப்பு உங்களுக்கு வந்து சௌராஷ்டிரா வர்க்கம் பின்னஸ்வரத்தில் எவ்வளோ மார்க் இருக்கு அதை வச்சு தான் சொல்ல முடியும். நான் வந்து ஒருத்தருக்கு சரியா சொல்லலைன்னா அக்கா யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதுல அப்படி காமிச்சாலும் உங்க ஜாதகம் நல்லா இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். கவலையே யாரும் பட வேண்டாம். எந்த காரணத்துக்கு கொண்டும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்ப வந்து என்ன கேட்டா இந்த 3ஆம் இடத்துக்கு இந்த 8ல வந்து ராகு உட்கார்ந்துருக்கு. ஸோ அதனால எதை இருந்தாலும் பேசும்போது பார்த்து பேசுங்க. ஓகேயா? ஸோ ஆமா. கொஞ்சம் பார்த்து தான் நீங்க பேசணும். அடுத்தது வந்து 4ல கேது, வீடு வாங்குறது, சுகஸ்தானம். அங்க வந்து 7ல போய் ராகு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடலாம். என்ன கேது வந்து 2வது இன்னொரு விஷயம். கேது 4ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நெறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவாங்க. 4ஆம் வீட்டுல கேது யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இது பூர்த்தி அடையும். கொஞ்சம் ஒரு வருஷத்துக்காவது வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து ஸோ இங்கேருந்து ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் வரும். நல்ல வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சான்சஸ் வரும். எஸ், அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆனா அதுக்குள்ள வந்து அங்க வந்து கூடகமா எதிர்த்தாப்புல 8ல சனி இருக்கு. அதனால எதுவும் டாக்குமெண்ட் எல்லாம் படிக்காம வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டு அரபு கண்ட்ரி மாதிரி போயிட்டு கடைசியில அங்க போய் மாட்டிக்க கூடாது இல்லையா? அதனால எதுவும் எந்த இதுவா இருந்தாலும் டெசிஷனை பார்த்து எடுங்க. ஏன்னா 4க்கு 8ல சனி உட்காந்துட்டு. அதனால எதுவும் வெளிநாட்டுக்கு கிளம்புறதா இருந்தாலோ இல்ல வீடு வாங்குறதா இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் கேது கொஞ்சம் இது வீடு நாடு தான் கடத்துமே தவிர வீடு வாங்க விடாது. ஏன்னா இது போய் ஃபயர் சைன்ல உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? லேண்ட் சைன்ல போய் எர்த் சைன்ல உட்காந்தா நீங்க வீடு வாங்குவீங்கன்னு சொல்லலாம். பட் வெளிநாட்டுக்கு பயணம் 100% காமிக்கிறது. அப்போ 5ல வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்டோடைய படிப்பு, அது மாதிரிலாம் உங்களுடைய ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து கேட்டீங்கன்னா அந்த இடத்த போய் சனீஸ்வர பகவான் பார்க்கறது. அதுல கொஞ்சம் தடங்கள் இருக்கு உங்களுக்கு. ஆனா உங்களுடைய நடப்பு ஜாதக தசை நன்னா இருந்தாலோ எல்லாம் இதுவும் உங்களுடைய பின்னஷ்டவர்க்கம் நன்னா இருந்தாலோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கக்குள்ளே புதன் வந்து ரொம்ப நன்னா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்க வந்து காசு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னாக்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கன்னி வந்து என்னைக்கும் வியாபார ஸ்தலம். வியாபார ஸ்தலத்தை சனி பார்த்து இங்க கெடுத்துன்னு இருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட்ல உஷாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. படிப்புல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல அதாவது நம்ம ருணா ரோக சத்துருஸ்தானத்துல இந்த இடத்துல குரு வந்து பாதகாதிபதி இருந்து இந்த இடத்துல பார்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக ஆஹ் உங்களை உங்களை விட்டு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி ஓடிடுவாரு. ஓகேயா? எனக்கு இங்க வந்து ராகுவோட 5ஆம் பார்வை படுறது இந்த இடத்துல பாபனுடைய படும்போது பாப இடத்துல போய் படுறதுனால 6 இவருக்கு நல்ல இடம் தானே. 3, 6, 11 அவருடைய இதுதானே நல்ல விஷயம் தானே. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ருணரோக சத்துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 7க்கு 8ல போய் உங்களுக்கு குரு உட்காந்துருக்கு. ஸோ உங்க ஸ்பௌஸுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஓகேயா? அதே சமயத்துல அவங்களுடைய பணம் வந்து இது வந்து உங்க ஸ்பௌஸோட பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்க மனைவி மூலமாக உங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து இது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை இவர் பாக்குறதுனால இங்க வந்து சொந்த வீட்டை இங்க பாக்குறாரு. இன்ஹெரிட்டன்ஸ் வரும். ஏதாவது இன்சூரன்ஸ்ல பணம் போட்டிருந்தீங்கன்னா அது பணம் வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம்தான். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு வந்து இவர் சுபகத்திரி யோகத்தை கொடுக்குறாரு. 9ஆம் இடத்துக்கு 2ல வந்து ராகு. ஸோ உங்களுடைய அப்பாவுக்கு பலவிதமான நிறைய விதத்துல பணம் கிடைக்கும். உங்களுடைய இதுல வந்து ஃபாரின் டிராவல் படிக்க போகணுமா இருந்தாக்க இந்த இடத்துல 2ஆம் இடத்துல ராகு இருந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அட் த சேம் டைம் இங்க வந்து 9ஆம் இடம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பார்க்கும்போது 8ல கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி எப்பவுமே நீங்க உங்க படிப்பு விஷயத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையும் பார்த்து அப்ளிகேஷன்லாம் போடும்போது வெளிநாட்டு படிக்கிறதுக்கு போகும்போதோ இல்லை வெளிநாட்டு ஜாபுக்கு போகும்போதோ எதுவா இருந்தாலும் எத்தனைக்கு எத்தனை கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அத்தனைக்கு எத்தனை கேர்ஃபுல்லா இருங்க. இல்லாட்டா கொஞ்சம் ஏமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ 10ஆம் இடத்துல ராகு சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. யார் யாரெல்லாம் ரிசர்ச் ஜாப்ல இருக்காங்களோ டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல இடம் வந்து
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ராகு இஸ் கிவிங் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இங்க வந்து பரஸ்பரம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கா. சொல்லதான் எங்க இருந்தாலும் சரி, குருவும் ராகுவும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஜாப்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேயா. அடுத்தது வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனிச்சர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க, மிகவும் நல்லது இந்த இடத்துல. எத்தனை ஆனா சிவ பிரதோஷம் இன்னைக்கும் சனி பிரதோஷத்துக்கு நிறைய செய்யுங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்க. உங்களுடைய காம டைம் வந்து கொஞ்சம் சனி இருந்தா கனி ஸ்லோ பிளானட். ஆனா நினைச்ச காரியம் உடனே நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேயா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 12ஆம் இடம், 12ஆம் இடம் காலியாக தான் இருக்கு. ஸோ 12ஆம் இடம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல, எந்த கிரகங்களுடைய பார்வையும் படல. ஆனா என்னதுன்னு கேட்டா, 12ஆம் இடத்த வந்து உங்களுக்கு ஜெமினி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ராகுவோட பார்வையும் கேதுவோட பார்வையும் படுறீங்க. ஸோ கொஞ்சம் இந்த இது சொல்லலையே ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அன்வான்ட் செலவழிப்பீங்க. ஓகேயா. கண்ணுல பிறந்த கேதுவோட ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்வைப்படும் போது கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். பெண்களுக்கு வலது கண்ணிலையும் ஆண்களுக்கு இடது கண்ணிலையும் பிரச்சனை வரலாம். இங்கேயும் ஜூப்பிட்டர் இருக்கு இல்லையா, 2ஆம் இடத்துல பாதிக்கப்படுறது. ஸோ உங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அடுத்தது மிதுனம், ஜெமினி. ஜெமினிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருந்து சுப விரயத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூலத்துவம் ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. 10ல ராகு இருந்தாரு. நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய இங்கேயும் அங்கேயும் போயிருப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கூட நிறைய வந்திருக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாமே மாற போகுது. மாற போயிட்டு இங்க என்ன கேட்டா 7th லார்ட்னு சொல்லக்கூடிய, அதாவது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, குருச்சந்திர யோகம் அப்படிங்க, கஜகேசரி யோகம்னு சொல்லலாம், குருச்சந்திர யோகம்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாருது. அதனால கண்டிப்பாக கல்யாணம் யார் யாருக்கு ஆகலையோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும். எத்தனை இதுவா இருந்ததோ எல்லாருக்கும் கல்யாணம் கண்டிப்பாகும். இது வந்து சிம்மாசன யோகம் சொல்லுவாங்க. செகண்ட் லார்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து என்னைக்குமே வந்து ஸ்ரீமந்த யோகம், சிம்மாசன யோகம் சாரி ஸ்ரீமந்த யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10th லார்டு அந்த 7th லார்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதனால 10th லார்டே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. ஓகேயா. இந்த இடத்துல வந்து கேந்திராதிபதி தோஷம் வராது. ஏன்னா இது 7th லார்டு வந்து இங்க உட்கார்ந்து இருந்தானாக்கா இது கேந்திராதிபதி தோஷம். 10th லார்டு இங்க உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இது இது வந்து கொஞ்சம் 50% தான் உங்களுக்கு இருக்கு கேந்திராதிபதி தோஷம் வகுதுல. ஸோ ஆனாலும் இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஜூபிட்டர் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து நிறைய சாதிக்கணும்னு தோணும். நிறைய சாதிப்பீங்க இல்லையா. நல்லதுதான் அது. அது எதுன்னா குரு இருக்கிற இடத்த விட கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட தோணும். சந்திரன் இது பார்க்கும்போது நிறைய சாப்பிடுவீங்க, ரொம்ப அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க. அட் த சேம் டைம் குரு இருக்கும்போது கொஞ்சம் குண்டு போட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஹெல்த்ல. ஆனா அது என்னன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லையா. பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ், இல்ல கல்யாணத்துக்கு ஸ்பௌஸ்க்கு இல்லாம இது மிகவும் ஒரு உங்களால உங்க ஸ்பௌஸுக்கும் நிறைய நல்லது நடக்கும் இல்லையா. சோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3ல கேத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. 3ல கேத்து கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதெல்லாம் குறைச்சிடுவீங்க. ரொம்ப இது டைம் பார்த்து வேலை செய்வீங்க நீங்க. ஓகேயா. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கைத்தொழில் வந்து ஒருத்தர் டிராயிங்கே வரைய தெரியாது, ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க டிராயிங் வரைவாங்க. எதுவுமே ஒண்ணு திடீர்னு எனக்கு இது ஆக்டிவேஷன் ஆயிடுதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்க. ஆனாலும் நீங்க வந்து செயல்ல வந்து ரொம்ப ஆனா கேத்து வந்து உங்களுக்கு தைரியம் கொடுக்காது. கேத்து தைரியமா செய்வீங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் டைம் பார்த்து செய்வீங்க. நிறைய உங்களுக்கு முன்னாடி இல்ல போன ஜென்மத்துல இருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய சிப்ளிங்ஸோட பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காமா ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கொஞ்சம் குறையும். உங்களுக்கு வந்து சொல்ல இந்த இஷ்டம் உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்குமோ அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தடங்கள் வரும். ஏன்னா கேத்து இருக்கு இல்லையா, அதனால தடங்கள் இருக்கு. சோ 4ஆம் வீடு அப்படின்னா சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் பாக்குறாரு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வீடு வாகனம் வாங்குறதுல. கொஞ்சம் ஏன்னா 6ல ராகு இருக்கு. அதனால கண்டிப்பா இங்கே பார்க்கும்போது 6ல ராகு இருக்கு. சோ பெருசா நீங்க வந்து கடன் வாங்கி உரிய ரொம்ப பெருசா வீடு வாங்கணும்லாம் தோணும் உங்களுக்கு. அதனால நீங்க வந்து ஏன்னா இங்க பாத்தீங்க இதுக்கு 5ஆம் இடத்துல குருவோட பார்வை வருது. சோ உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க லோன் அப்ளை பண்ணுவீங்கல்ல, அதனால பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சு இங்கேயும் பெருசா இருக்கும், பெரிய பெரிய அமௌண்ட்டா. ஆனா இது வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுறதுனால கொஞ்சம் வீடு வாங்க வேண்டாம்னா சொல்ல வரல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா நல்லது தானே கிடைக்கிறது. ஆனா கொஞ்சம் தியானம் எடுத்துக்கணும். பார்த்து பத்திரமா செய்யணும் இதையும். சோ இங்க 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவோட பார்வைப்படுறது. ஓகே. சோ பார்வைப்படுறதுனால நல்ல விஷயம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்க ரொமான்ஸ், உங்க படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ், அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே
பூஸ்ட் ஆகும், நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து யாராவது சப்போஸ் ஆக்டிங் தொழிலெல்லாம் இருக்கீங்க, அது மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு இது மிகவும் நல்லது தான் நடக்கும். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 6க்கு 5ஆம் இடத்துல 6க்கு 8ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துட்டு இருக்கார். செகண்ட் லார்ட் வந்துட்டு 8th. ஸோ அதனால வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் எங்க உங்க ஜாதகத்துல உட்காந்துருக்கா தெரியாது, உங்களுடைய தசை என்ன நடக்குது எனக்கு தெரியாது. பட் 6ஆம் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு 8ல போய் குரு இருக்கு, சந்திரன் இருக்கு. கொஞ்சம் மனசுல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாம ஒரு கஷ்டம். பட் ஈவன் தோ இந்த 6ஆம் இடத்துக்கு கடன் அடைக்கிறதுக்கு 6க்கு 2ஆம் இடத்தை வந்து இது கடன் கடன் ருணரோக சத்துஸ்தானம் அப்படின்னு எடுத்து எனக்கு ருணரோக சத்துஸ்தானம் கடனா இருந்த எனக்கு கடனுக்கு கெயின் இந்த இடம், இந்த இடத்துல குருவோட பார்வைப்படுறது. அதனால உங்களால கடன் அடைக்க முடியும், வியாதியில இருந்து வெளில வர முடியும். ஆனா கொஞ்சம் இந்த 8ல போய் சனியும் சந்திரனும் இதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல வந்து ஒரு குழப்பம் ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். பட் ஈவன் தோ இட்ஸ் குட். 7ஆம் இடம் கேட்கவே வேண்டாம், சொல்லிய இதில் வரல, ரொம்ப அழகா வரும். வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு சான்ஸ் கிடைக்கும், அத்தனை சுப காரியங்கள் என்ன நடக்கும். வந்து நிறைய பைசா வரும், நிறைய உங்களிருந்து பைசா போடுவீங்க. உங்க கையில இருக்கிற பைசாவை நீங்க இங்க வந்து பிசினஸ்க்காக வெளில போடுவீங்க நிறையா. ஓகேயா? ஏன்னா இங்க செகண்ட் லேண்ட் வேற இங்க உட்காந்துருக்கு இல்லையா? அதனால உங்களுடைய பைசாவை நீங்க கணவன் மனைவிக்காக செலவழிப்பீங்க, உங்க ஸ்போர்ட்ஸ்க்காக செலவழிப்பீங்க, இல்லாட்டினா உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழிப்பீங்க, இல்லாட்டினா உங்களுடைய பிசினஸ்க்காக நிறைய பைசா கொடுப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக சுப காரியத்துக்காக தான் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் இல்லையா? 8ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய லாஸ். அந்த லாஸுக்கு எதுவும் பாதிக்கப்படல. 8ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 8ஆம் இடத்துக்கு வந்து சுபகத்திரி யோகம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களால எதுவும் பாதிப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. என்ன ஓகே, அந்த இவர் வந்து 8க்குடையவர் வந்து 10க்கு போயிட்டார். ஸோ அதனால இது வந்து ஒன்றும் உங்களுக்கு லாஸ் அப்படின்னா எதுவும் அதை பத்தி ஜாஸ்தி பேசவும் இல்லை, வேண்டாம். எதுவும் எதுவும் உங்களுக்கு இல்லை. 8க்கு 8ல போய் கேது வந்துருது இல்லையா? இல்லையா? 8க்கு பவாத் பகவத்ல கேது வந்துருது. ஸோ உங்களுக்கு லாஸும் இல்லை, வியாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு நல்லதுதான். இந்த 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 பெயர்ச்சி வந்து மிதுனத்துக்கு நல்லதே தான் கொடுக்குறது. ஸோ 9ஆம் இடத்துல ராகு, இந்த யார ரிசர்ச் ஃபாரின் கண்ட்ரி படிக்க போறாங்க அந்த இடத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல வந்து இந்த இதுக்கு 9க்கு 10ல சனி உட்காந்துருக்கு. ஜாஸ்தி பைசா எல்லாம் செலவழிக்காம ஸ்காலர்ஷிப்லயே உங்களால இது பண்ண முடியும். ஸ்காலர்ஷிப் வாங்கி நல்லா படிச்சுட்டு படிச்சு முன்னேற முடியும். நிறைய ராகு இருக்கு, நிறைய மல்டி டேலண்ட் வரும் உங்களுக்கு. இதுனா இது சோசியல்லையே ஜாஸ்தி நிறைய விஷயத்துல நீங்க சாதிப்பீங்க. 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சனி 10 குரு தான் 10ல இருக்கக்கூடாது, சனி 10ல இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான், ஒன்றும் பெருசாலாம் ஆகாது. கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஜாப்ல ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் ஸ்லோப்படுத்துவார் அவ்வளவுதான். ஓகேயா? ஒன்றும் இல்லை. ரெண்டாவது 10ஆவதுக்கு இது பார்த்தா இங்கேருந்து காலபுருஷத்துல போது 10வது வீடு வந்து சனியோட வீடு தானே, அதனால சனீஸ்வர பகவான் தானே இங்க இருக்கார். ஸோ அதனால ஏதாவது ஜாப்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனாக்க அதை வந்து நீங்க இந்த மாதிரி அன்னதானங்கள்லாம் பண்ணினா கொஞ்சம் சரியா போகும். அடுத்தது கடகம். கடகத்துல சந்திரன் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு முதல்ல இங்க வரும், ராசிக்கு 2ல கேது இல்லையா? ஸோ குடும்பத்துல கொஞ்சம் இது, நீங்க குடும்பத்தை விட்டு வெளியில கிளம்பலாம், வெளியூர் கிளம்பலாம். ஏன்னாக்கா இங்கேதான் நம்மள இங்கேருந்து பகவான் கட் பண்ணி விட்டுருவார், விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக வச்சிருவார் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கலாம். இல்லாட்டா பேச்சு திறமையை நீங்க கொஞ்சம் குறைச்சிப்பீங்க. கொஞ்சம் இந்த 2ஆம் இடத்துல கேது கண்ணுல ஆணுக்கு வந்து வலது கண், பெண்ணுக்கு இடது கண்ணில், 2 பக்கமும் அந்த பக்கம் குரு இல்லையா? 6th லார்டு வந்து 12 பேருக்கு. ஸோ கண்ணில் வந்து கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் 12th குரு இருக்கிறது சுப விரயம். பட் ஈவன் தோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் நன்னா இருக்கு. நல்ல முகத்துல வந்து லக்னத்துல சந்திரன் இருக்கிறதுனால இவனுக்கு முகப்பொழிவு மிகவும் ரொம்ப இது ஷார்ட் ஜாஸ்தி சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது திங்க் பண்ணி ஏன்னா சந்திரன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கு இல்லையா? ஜம்ப ஃபாஸ்டா போறக்கூடியது. திடீர்னு இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் மனசுல நிறைய தோணும். ஃபாஸ்டா என்ன செய்யணும்னு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குணம் உண்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 8ல ராகு இருக்கு. 8ல ராகு இருக்கும்போது திடீர்னு உங்களை கொண்டு போய் விட்டுரும், ரொம்ப ஹைல கொண்டு போய் விடும். நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன், நீங்க ரொம்ப ஹைக்கு போயிடுவேன். ஆனா அதே சமயத்தை எத்தனைக்கு அதுவும் ராகு தசை வேற நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம், நிச்சயம் நீங்க வந்து ரொம்ப முன்னிடுவீங்க.
ஆனா அதே சமயத்துல எத்தனை கதை முன்னேற்றுறதோ அத்தனை கதை கீழையும் தள்ளணும். ஏன்னா 2ல கேத்து உட்காந்துருக்கு இல்லையா? அதனால ரொம்ப உங்களை எப்போ பூஸ்ட் பண்றதோ அப்போ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நம்ம வந்து என்னைக்கும் கிரவுண்டடா இருக்கணும். கிரவுண்டடா இல்லைனாக்க நம்ம பட்டம் எத்தனை கதிர மேல பறக்கிறதோ அத்தனை எத்தனை கீழே விழும்போது இங்க மரத்துல மாட்டினா சிக்கின்றோம். சிக்கி சின்னாபின்னம் ஆயிடும். அதனால நம்ம வந்து எத்தனை பறந்தாலும் சாமியை நம்பிட்டு, சாமி என்ன எத்தனை இதான் சரி கீழே விழுது பார்த்து என்ன இது பண்ணு அப்படி சொல்லிட்டு பகவானுக்கு அர்ப்பணத்தை பண்ணிட்டேன்னா பிரச்சனையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து சனீஸ்வர பகவான் வீதி விஜயஸ்தானம் பரீட்சைக்கு எழுதுறது அதெல்லாம் சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் நீங்க வந்து எக்ஸாம்ல எக்ஸாம் எழுத அது எக்ஸாம் எழுதுறதுனாக்க கொஞ்சம் உங்களுக்கு அது ஸ்லோ ஆகும், கஷ்டப்படுவீங்க. இல்லாட்டினா உங்களுக்கு உங்களுடைய சிப்ளிங்ஸோட கொஞ்சம் பிரச்சனை வரும். இது மாதிரி எழுத்து தொழில் இது மாதிரிலாம் இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஷார்ட் டிராவல்ல பிரச்சனை வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் இடம் 3ஆம் இடம், பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ்ல பிரச்சனை வரும். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுபவிரயம் கண்டிப்பா. கண்டிப்பா வீடு வாங்க போறீங்க, பெரிய வீடா வாங்குவீங்க, நல்ல வீடா வாங்குவீங்க. இது சுக்கிரனோட வீடு, அதனால வீடு அழகாவும் இருக்கும். ஸோ நல்ல வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சனியோட பார்வை இங்க டைரக்டா இதுல படலை, ஓகேயா? பட் ராகுவோட பார்வை படுறது, அதனால நல்ல நல்ல இதுவாக தான் இருக்கும். இங்க ராகுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய 5ஆம் இடம் இல்லையா? 5ஆம் இடத்தை குரு பார்க்குற, அதாவது இங்கே பக்கம் 9th லார்டோட பார்வை வந்து உங்களுக்கு 5ல படுறது இல்லையா? அதனால வந்து 5ஆம் இடம் நன்னா தான் இருக்கு. உங்களுடைய ரொமான்ஸு, உங்களுடைய இது கிரியேட்டிவிட்டி எல்லாமே, படிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு நன்னா தான் இருக்கு. அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குற, ருணரோக சத்துஸ்தானத்தை உங்களுடைய, அதுவும் அவர் சொந்த வீட்டை வேற பார்க்குற, அதனால உங்களுக்கு உங்க உங்க கண்டு எல்லாரும் பயந்துதான் ஓடுவாங்களே தவிர உங்களுக்கு கடன்ல இருந்து தப்பிக்கலாம், உங்களுடைய சத்துருக்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம், எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல வந்து சுபகத்திரி யுகத்தை கொடுக்குறாரு இல்லையா? சந்திரனோட பார்வை இருக்கு. இந்த இடத்துல அட் த சேம் டைம் 7ஆம் இடத்துல வந்து இங்க சுபகத்திரி யுகத்தை கொடுக்கறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் பண்றவங்க, உங்க கணவர் பிஸ்னஸ் பண்றாருனாக்க அது அவர் கேந்திரத்துல குருவேல உட்கார்ந்து இருக்கார். ஸோ பிஸ்னஸ் நல்லா ஓடும். உங்க கணவருடைய உங்க மனைவியோடைய பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா ஓடும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 7ல 8ல ராகு உட்காந்துருக்கு. ஸோ சொசசாமிக்கும் நல்லா இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் 7ல 8ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கு. ஸோ அவளுடைய பிஸ்னஸ்ல அவங்க பேரு கெடாம பார்த்துக்கணும் நீங்க, ஓகேயா? ஸோ அதனால இது கொஞ்சம் இருக்கு. நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலும் நீங்க பார்த்து இது பண்ணலாம். இங்கேருந்து ராகு சந்திரனுக்கு இதுல வந்து ராகு உட்காந்துருக்கனால மேபி இன்ஹெரிட்டன்ஸ் கூட ஜாஸ்தி கொஞ்சம் வரலாம் உங்களுக்கு, ஓகேயா? அதுக்கு அடுத்து 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு, பார்த்தே இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் நம்ம லாஸ் மட்டும் இல்லை, நமக்கு திடும்னு எல்லாமே திடுன்னு நடக்கிற விஷயம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல ராகு போய் உட்காந்துட்டு இருக்கு, அதனால திடும்னு வியாதி வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். அட் த சேம் டைம் டாக்டருக்கெல்லாம் இப்போ சில சமயத்துலலாம் 8ஆம் இடத்துல அவளாம், ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டரா இருக்கட்டும், மிலிட்ரியா இருக்கட்டும், யார் எளிமையோட போராடுறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அது நல்ல விஷயங்களா தான் நடக்கும். ஸோ இங்க வந்து 9ஆம் இடம் சனீஸ்வர பகவான் இருக்க. ஸோ உங்களுடைய பித்தா அப்படின்னு சொல்றது, உங்களுடைய ஃபாரின் டிராவல்காக நீங்க போறது, அதுல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் நடக்கும் எல்லாமே இல்லையா? ஸோ அது மாதிரி அதுக்கு அடுத்தது 10ல் கூடியது வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஜாப் ரிலேட்டட்ல வந்து எந்த பாதிப்பும் தெரியல. ஏன்னா செவ்வாயோட இருக்கிற இடத்துல நம்ம இங்க பேசல, ஓகேயா? ஸோ அதனால இது எதுவும் இல்லை. 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி இது 11ஆம் இடம், உங்க 11ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறது. ஸோ அதனால லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறது. ஸோ லாபங்கள் வர்றது கொஞ்சம் குறையலாம். ஏன்னா இங்கேருந்து வரும்போது 3ஆம் இடத்தை பார்க்கறது இல்லையா? ஸோ காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க நினைச்ச காரியம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்கேயும் 7ஆம் இடத்தையும் குரு டைரக்டா பார்க்கல இல்லையா? அதனால நினைச்ச காரியம் அவ்வளவு தூரம் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல். 12ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்கு. 6th லார்டு 12th உட்கார்ந்துட்டு இருக்கிறது விபரீத ராஜயோகம். திடீர்னு ஏதோ காரணத்தால உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் இல்லையா? சுப விரயம் கண்டிப்பாக இருக்கு. வீடு வாங்கி சுப விரயம் இருக்கு, ஓகேயா? இல்ல, ஆமா, அதுக்காக தான் இருக்கு. மற்றபடி எதுவும் உங்களுக்கு இது இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சிம்மத்துக்கு பார்க்குறோம். சிம்மத்துல கேது வந்திருக்கு, சந்திரன் வேற இங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ 12th லார்டான சந்திரன் இங்க இருக்கு, கேத்து வந்திருக்க. கொஞ்சம் நீங்க வந்து எல்லா வேலை செய்யறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா ஏன்னா இங்க வந்து அஷ்டம சனி ஆரம்பித்தது உங்களுக்கு.
7ல ராகு இருக்கு. நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல கேத்து இருக்கு இல்லையா? கவலைப்பட வேண்டாம். ஆனா சூரியன் வரும்போது இந்த இடத்துல செப்டம்பர் மாசம்லாம் சூரியன் சூரியன் வரும்போது உங்களுக்கு அது நல்லது தான் பண்ணுவார். ஸோ நீங்க வந்து ஜாஸ்தி இந்த மாலையப்பட்டம்லாம் வருது இல்லையா? அந்த சமயத்துலலாம் வந்து இல்ல சின்ன குழந்தைல இருந்தா அப்பாக்கள் வந்து தன்னோட குழந்தைகளுக்காக வேண்டி ஸ்ராதத்தெல்லாம் கரெக்டா பண்ணலாம். அப்புறம் ரூபி மோதிரம் போட்டுக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆஹ் மற்றபடி இது ஏன்னா இங்க வந்து எத்தாப்புல ராகு இருக்கு. ஸோ ஃபாரின் போக சான்சஸ் வரலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதுவும் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் வரும், அதுக்கு முன்னாடி வரதுக்கு இல்லை. ஏன்னா 8ல சனி இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து உடம்பு எதுவும் படுத்தாம இருக்கணும். அதனால அதுக்கு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சனி பிரதோஷத்தை கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு நல்ல பால் அது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் கொடுத்து அன்னம், சக்கரை பொங்கல் அது மாதிரியெல்லாம் கொடுத்து எள்ளு சாதம் அது மாதிரி நீங்க எடுத்துன்னு போய் சிவனுக்கு நீங்க வழிபடும் போது உங்களுக்கு அது நல்லது நடக்கும். இங்க உங்களுடைய 10ஆம் இடம் எந்த பாதிப்பும் வரல. 11 இல்ல 9ஆம் இடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய இதுக்கு ஃபாதருக்கோ உங்களுடைய இதுக்கோ ஹையர் ஸ்டடிஸ்க்கோ இங்க முன்னாடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்குலாம் இது படிப்புல எந்த பாதிப்பும் வரல. ஓகேயா? மற்றபடி உங்களுக்கு வந்து இங்க 10ஆம் இடம் உங்க தொழில்ல வந்து இங்க சனியுடைய பார்வைப்படுறது. அதனால ஜாப்ல கொஞ்சம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சில கொஞ்சம் பயம் நினைச்சுப்பீங்க நீங்க. ஏதாவது ஆனா ஜாதகம் நன்னா இருந்து தசைகள் நன்னா நடக்கும்போது பின்னஷ்டவர்கள் நன்னா இருக்கும்போது இந்த என்னுடைய ப்ரிடிக்ஷன்லாம் வந்து சிம்மறதுக்கு நான் நன்னா சொல்லலையே, அதனால இது இதாக ஆயிடுமோலாம் நீங்க யாரும் பயப்படாதீங்க. இது வந்து வெறும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான். இதுவும் ஒரு ஜோசியர் ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை நீங்க மனசுல போட்டு குறைஞ்சிக்காதீங்க. வெறும் பிளானட்டரி இப்ப இருக்கிற பொசிஷன் வெறும் ஒரு வருஷத்துக்குள்ள பொசிஷன் தான் இது. அதை வச்சுட்டு நீங்க எதுவும் பயப்படலாம் வேண்டாம். நான் வெறும்னா இப்ப இருக்கிற பொசிஷனை வச்சுதான் சொல்றேன். உங்க ஜாதகம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், யாருக்கு கெடுதல் நடக்காது. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம லக்னக்காரெல்லாம் தைரியசாலியா வாழலாம். அதனாலதான் சிங்கமே அது போட்டிருக்கு. என்ன காட்டு விலங்குலயே ராஜா யாரு? சிங்கம். அதனால நீங்க சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவா, கவலையே பட வேண்டாம். அதனால வந்து உங்களுக்கு இங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்புறம் 11ஆம் இடத்துல குரு, உங்களுக்கு கெயின் எல்லாம் பெருசு பெருசா வரும். நல்ல பெருசா வரும். நல்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்லாம் பண்ணணும். இப்ப பாரு ஏரோப்ளைன்ல பெரிய ஏர் சைன்ல போய் ஜூப்டர் உட்காந்துருக்கு, நிறைய ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க. அதுக்கு அடுத்தது வந்து 3ஆம் இடம் உங்களுடைய இவர் வந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் இருக்கு இல்லையா? வாக்குஸ்தானத்தை முதல்ல சொல்லலைன்னா வாக்குஸ்தானத்துக்கு கேந்திரத்துல குரு இருக்கு. வாக்குஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் பாக்குறது. அதனால இது சொல்ல நீங்களே உங்க வாயால கெடுத்துக்காதீங்க. எதை பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 3ஆம் இடம் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அழகா குருவோட பார்வை இருக்கு. நீங்க பேசுற பேச்சுல புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் பயந்து பயந்து சொல்லுவீங்க. கேத்து இருக்கு இல்லையா? அதனால எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவீங்க. அதனால கேத்து வந்து இப்போ பயமுறுத்திட்டே இருக்கும். நீ செஞ்சுட்டா பயந்து விட, அது செஞ்சா பயந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த இடம் இருக்கு. ஸோ உங்களுடைய 4ஆம் இடத்துல வந்து எந்த பாபருடைய பார்வையும் இல்லை, இதுவும் இல்லை. 4ஆம் இடத்துல வந்து 4க்கு 8ல வந்து குரு உட்கார்ந்துட்டு இருக்க. ஸோ அதனால வீடு மூலமாக உங்களுக்கு யாருக்காவது வீடு விற்கலையா, அந்த மாதிரி இருந்ததுனாக்க வீடு வித்துரும். வீடு வித்து அதுல இருந்து பணம் வந்து வீட்டுக்கு இங்க பணம் வரும் இல்லையா? ஸோ அதனால நல்ல விஷயம்தான். 5ஆம் இடம் உங்களுடைய படிப்பு, ஹையர் ஸ்டடிஸ், அதுவும் அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ பொலிட்டிக்கல்ல இருக்கிறவாளுக்கு, அப்புறம் வந்து படிக்கிறவாளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வாழ்க்கெல்லாம் மிக மிக நல்ல விஷயம் நடக்க போறது. அடுத்தது வந்து உங்களுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல. 6ஆம் இடத்துக்கு வந்து இங்க சுபகத்திரி யோகத்தை குரு பார்த்து 2 பக்கமும் பார்க்கறதுனால உங்களுடைய கடன் தொல்லை, ருணரோக சத்துஸ்தானாதிபதி எல்லாமே இருக்கு. ஏன்னா 6க்கு 8ல கேது வந்துருத்து. ஸோ அதனால இது வந்து 6ஆம் இடம் சேவ் ஆயிடுது உங்களுக்கு. முக்கியம் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏர் டிராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது 8ல வந்து சொன்ன மாதிரி இதுதான் அஷ்டம சனி அப்படின்னு. அடுத்தது இப்ப நம்ம கன்னிக்கு வர போறோம். கன்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 சப்தமஸ்தானத்துல சனி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே? 11th ஆளான சந்திரன் இங்க உட்காந்துட்டு இருக்கு. என்னைக்குமே பேச்சுல வந்து ரொம்பவும் உங்களால அமைதியா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு திறன் உடையவர்கள், இங்க கலைத்திறன் உடையவர்கள். மிகவும் நிறைய உங்களுடைய முகபாவத்திலே நீங்க நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சுபாவம் முடிஞ்சது. சமையல்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு. சமையல் நம்ம நல்லா சமைப்பீங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகத்துல 2ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறது, 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவும், உங்க ஸ்பௌஸ் உங்களுக்கு ரிங் போட்டுட்டே இருப்பாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு. ரெண்டாவது இது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது கிடையாது. இது வந்து உங்களை டோர்மெட் ஆக்கிடும். யூ கேன் நாட் ஓப்பன் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீங்க யூ ஹாவ் டு ஒர்க் அண்டர் சம் ஒன்.
ஏன்னா இங்க வந்து ரிங் போடுறது, சட்டன் வந்து உங்க மேல ரிங் போடுறது, உங்க ஸ்பௌஸாக இருக்கட்டும், உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், ஏது உங்க இது பாஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இந்த சப்தம சனியில வந்து உங்களால ஒரு கால் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அட் த சேம் டைம் குருவோட 5ஆம் பார்வை வந்து இங்க உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுல எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகேயா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல வந்து 3க்கு 8ல வந்து குரு இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய எக்ஸாம், நீங்க எக்ஸாம் எழுதுறது அது சுபக்கத்திரியம் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாம் சப்போஸ் யாராவது எக்ஸாம் எழுதுறீங்க, பரீட்சைக்கு எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து திடீர்னு ஒரு லாபத்தை தான் கொடுக்கும். இந்த இடத்துல ஜூபிட்டர் வந்து இவர் தானே, உங்களுக்கு ஃபோர்த் லார்டு தானே, ஃபோர்த் அண்ட் செவன்த் லார்டு தானே. ஸோ அதனால வந்து இது ஆக்சுவலா உங்களுக்கு இது இருக்கு, என்ன சொல்லுவாங்க, கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தாலுமே கூட இதை வந்து இதுக்கெல்லாம் இது பாதிப்பு வராது. இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு சுபகத்திரியத்தை கொடுக்குறது, 8ல குரு இருக்கு. ஸோ அதனால திடீர்னு உங்களுக்கு இதுல இருந்து லாபம் கிடைச்சி உங்களுடைய எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணி நீங்க நல்லா வருவீங்க. இங்க 4ஆம் இடம் வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு, கண்டிப்பாக வீடு வாங்கலாம், சுப விரயம் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு. கார் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஃபோர்த்து ஹவுஸ் வந்து ரொம்ப நன்னா இருக்கு. அப்புறம் அடுத்தது ஃபிஃப்த் ஹவுஸ்லயும் உங்களுக்கு இவருடைய இது வந்திருக்கு, என்ன சொல்லுவாங்க, சுபகத்திரியம் கொடுத்துருக்கு. அதனால உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்சிக்கு இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. வந்து எல்லாமே நன்னா இருக்கு. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு, பொலிட்டிக்கல் இது நல்லா இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 5க்கு 8ல கேது வந்துருது. கொஞ்சம் குழந்தைகளோட பேரு சப்போஸ் பெரிய குழந்தைகளா இருந்தேனாக்கா அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பெரிய பெரிய குழந்தைகளா இருந்தேனாக்கா அவளுக்கு ஏதாவது ஜாப்ல ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூஸ், பேரு கிடும், ஏதாவது ஒன்று கேட்டுல கேத்து வந்துருது இல்லையா? அதனால பட் அட் த சேம் டைம் 2ல ராகு உட்காந்துருக்கு, ராகு சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, குழந்தைகளுக்கு கண்ணில் பிரச்சனை வரும். அது சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நல்லா இருக்கும், நிறைய இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நிறைய ரிசர்ச்ல ஈடுபடுவாங்க, பலவிதமான சாப்பாடு சாப்பிடுவாங்க, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இந்த ஆக்டிவிட்டி பிளேஸ் இது 11th ஹவுஸ் வந்து காரகம் செலக்ட் 11th ஹவுஸ் வந்து ஆக்டிவிட்டி பிளேஸ். ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க நிறைய ஈடுபடுவாங்க அதுல. அப்புறம் வந்து இந்த சப்போஸ் உங்க குழந்தைங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தானாக்கா 5ல அது உங்களுக்கு அதுக்கு 3ல சனி இருக்கு. ஸோ அவங்களுடைய பிசினஸ் கேந்திரத்துல போய் இது இருக்கு இல்லையா? அதனால வந்து அவங்களுக்கு கடன் கிடையாது, நல்ல பெரிய பெரிய கடன் கிடைக்கும், நல்லா இது அவங்களுடைய பிசினஸ் நல்லா ஓடும். ஓகே. ஆனா இங்க கேது 8ல கேது இருக்கிறதுனால பேரு கெடாம பாத்துக்கணும். அடுத்தது வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு, இன்னைக்குமே 6ல வந்து அவருடைய மூலத்திற்கோண ஸ்தானம், இந்த இடத்துல அவருடைய சொந்த வீடு. ஸோ 6ல ராகு இருக்கும்போது கவலையப்பட வேண்டாம். ருணரோக சத்துருஸ்தானம் எல்லாம் உங்களை கண்டு ஓடி போயிடுவாங்க. சத்ருஸ்தானாதிபதி எல்லாம் சத்ருலாம் ஓடிவிடும், காயபாயிடும். ஸோ 7ல சனியை பத்தி சொல்லிட்டேன். 8ஆம் இடம் உங்களுடைய இது எட்டுக்கு வந்து எதுவுமே இந்த இடத்துல காமிக்கல. அதாவது இந்த திடீர்னு லாஸு, இது திடீர்னு பைசா கிடைக்கிறது எதுவும் தெரியல. ஸோ அதாவது நீங்க சப்போஸ் ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கீங்களா, அதை பத்திலாம் இதுல இருந்து பேச முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கவங்க கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் உள்ளவங்க. ஆனா சனீஸ்வர பகவான் இங்க இருக்கிறதுனால உங்களால பைசா கிடைச்சாலும் ஒரு இடத்துல லாஸ் ஆயிடும், எதுவும் பண்ண முடியாம ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிடுவீங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய 9ஆம் இடம் பாதிக்கப்படலை. 10ஆம் இடத்துல குரு இருக்கு. ஸோ நல்ல யாராவது வேலை தேடிட்டாங்கன்னா நல்ல லோகோ, பெரிய பெரிய லோகோ இருக்கிற பெரிய பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும். 10ஆம் இடம் குரு இருந்தா பதவி நாசம் சொல்லுவாங்க. ஆனா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படி ஒன்றும் இது இல்லை, நல்ல விஷயமா தான் நடக்கும். உங்களுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருக்க, அதனால இது வந்து நல்ல விஷயம்தான். கேந்திர ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு, அதனால எல்லா கஷ்டத்துலேருந்து உங்களை தூக்கி விட்டுருவாரு. கவலையே பட வேண்டாம், வேலைக்கும் எந்த இதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் நன்னா, வீட்டுல நன்னா இருக்கு, சுகஸ்தானத்தை குரு பாக்குறாரே, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெமினி ராசி பிரகாரம் இங்க 7th லார்டையும் பாக்குறாரு, அதனால உங்களுக்கு எதிரையும் கவலைப்பட வேண்டாம். ஓகேயா? அடுத்தது நம்ம வந்து துலாம் துலாம் போறோம். துலாத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க சந்திரன், அதாவது 10th லார்டானவர் இங்க, இதுதான் சிம்மாசன யோகம். 10th லார்ட் ஃபர்ஸ்ட்ல உட்காந்து இருக்கீங்க, சிம்மாசன யோகம். அதனால நீங்களே ஒரு ஜாபா கிரியேட் பண்ணி நீங்களே இதுல ஜாஸ்தி இதுல இருக்கிறது வந்து யார் லக்ஸரியஸ் லைஃப் வாழ்வாங்க, ஜாஸ்தி நிறைய கிரியேட்டிவிட்டியில இருப்பாங்க, அவங்க நிறைய சாதிக்க முடியும் உங்களால. துளாராசிக்காரர்களால நிறைய சாதிக்க முடியும். ஜட்ஜ்மெண்டா நிறைய எது ரைட்டு எதுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்க இதுக்கு 2ஆம் இடம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், சாப்பிட இடம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு 8ல வந்து குரு இருக்கு. ஸோ பைசா வருமா அப்படின்னு கேட்டா இல்லை, ஆனா தைரியம் நிறைய வரும்.
ஏன்னா குருவோட பார்வை சொந்த வீட்டை பார்க்குறோம் இல்லையா, நீங்க துணிஞ்சு நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து 3ஆம் இடம் உங்களுடைய சிப்ளிங்ஸ் என்ன இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க சிப்லிங்ஸுடைய வாழ்க்கை முன்னேறும். உங்க நெய்பர்து நன்னா நன்னா இருக்கும். நீங்களுடைய பேசுற புத்தி 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கு. அப்போ வெளிநாடு இது ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா? வெளிநாட்டு பயணம், உங்களுடைய புத்திசாலித்தனம், நீங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனவங்க. அப்போ 3ஆம் இடத்துல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ஜாஸ்தியா போகும். ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா பயங்கரமான நிறைய ஹையஸ்ட் மார்க்ல ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிடுவீங்க நீங்க. ஸோ உங்களுடைய சிப்லிங்ஸ் உங்களால உங்க சிப்லிங்ஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது வந்து மிகவும் பிளெஸிங் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது வந்து ஃபோர்த் ஹவுஸ்க்கு வந்து சுபக்கத்திரி யோகம் கொடுக்கறது. ஃபோர்த்துக்கு 8ல வந்து கேது இருக்கு. அதனால வந்து மேபி யாராவது இந்த இதில் வீடு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா திடும்னு பார்த்தா வீடு வித்துரும். ஏன்னா இங்க வந்து இன்கம் ஜாஸ்தி வரக்கூடாது இல்லையா? அதனால வந்து இந்த வீடு விற்கிறதுக்கு யார் யார் ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் வந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் நின்றுடும். கேத்து இருக்குல்ல இந்த இடத்துல, யாருக்காவது லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கேத்து ஃபுல் ஸ்டாப். அதனால அது பண்ண விடாம நிறுத்திடும் கொஞ்சம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 4க்கு 4ஆம் இடம். அதனால வீட்டுனால வாடகைனால நிறைய வீட்டு வாடகை சம்பாதிக்கிறது, அது மாதிரியான விஷயம் இதெல்லாம் நல்லா இருக்கும். 5ல ராகு, பொலிட்டீஷியன்ஸ் யார் யாரெல்லாம் பொலிட்டீஷியன் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்லது. ஏன்னாக்கா இது பரஸ்பரம் குருவும் ராகுவும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் 9ஆம் பறவையா பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால பொலிட்டீஷியனுக்கு இது மிகவும் நல்ல விஷயம் நடக்கிறது. அதுக்கப்புறம் 6ல சனி கேட்க வேண்டாம். 6ல தான் சனி இருக்கணும் எப்பவுமே. நல்ல சனி 6ல இருக்கு. ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை. உங்களோட கணவன் மனைவி ஸ்பௌஸு, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு, உங்களோட ஜாபு, அக்ரிமெண்ட்டு எதுலையுமே உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு வரைக்கும் காமிக்கல. 8ஆம் இடம் உங்களுடைய ஹிடன் சத்ருஸ், சனீஸ்வர பகவானுடைய 3வது பருவப்படுறது. அதனால ஹிடன் சத்ரு, வியாதி எல்லாம் உங்களுக்கு வர லாஸு எல்லாமே அண்டர் கண்ட்ரோல். எனக்கு இந்த இடத்துல ஜூபிட்டர் 9ஆம் இடத்துல ஓடி போனவர்களுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கு. 11ல கேத்து என்னைக்கும் நல்லது. ஸோ 11ல வேற கேத்து இருக்கு. ஸோ துலா ராசிக்கு மிக மிக அமக்கலமான ரொம்ப நல்ல ஜாதகம் துலா ராசி. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு பார்த்தேன்னா விருச்சிகத்துக்கு 2ஆம் இடத்துல குருவோட பார்வை. கெக்கணுமா அது சொந்த வீட்டை பார்க்கறது. என்ன பக்கம் பக்கமா பைசா வரும். போட்ட பைசா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். நிறைய இந்த இடத்துல இருந்து வருது. டோல் நாக்கா இது. இங்க யார் யாரெல்லாம் எந்த பிளான் கிராஸ் ஆகுதோ எல்லாம் இங்க பணம் கொடுத்து போவாங்க. ஸோ நிறைய பைசா வரும், நன்னா இருப்பீங்க. வாக்குலையும் ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும். ஏன்னா குருவோட பார்வைப்படுறதே வாக்குஸ்தானத்துல. அதனால உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு. குடும்பத்துல வம்ச விருத்தி நடக்கும். யார் யாருக்கு குழந்தை பிறக்கல, யார் யாருக்கு பேரம்பேத்தி பிறக்கல, அவங்களுக்குலாம் நல்ல பேரம்பேத்தி பிறக்கும். 9th லார்டு வேற ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கு. நீச்சம் அடைஞ்சா கூட நல்லதுதான் அது. ஸோ வந்து மிக அருமையா இருக்கு. 2ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு வந்து இவர் சுபகத்திரி யோகத்தை கொடுக்குறார். ஸோ வீரிய விஜயஸ்தானத்துல பாதிப்பு எதுவுமே இல்லை. 3க்கு 8ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்கு. ஸோ கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் பார்த்து பண்ணணும், பேசணும். நெய்பரோட பார்த்து இருக்கணும். நெய்பர் ஏதாவது திடும்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். 4ல ராகு. ஸோ இது என்ன கேட்டீங்கன்னா வாகன வாகன பிராப்தி எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் குருவோட பார்வைப்படுறது. ஸோ பெரிய வாகனங்கள் வாங்கலாம். 4ல ராகு இருக்கிறது சர்பதோஷம். அதனால கொஞ்சம் நல்ல காலபைரவரை நீங்க வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீட்டுல எப்பவும் ஏதோ ஒரு குழப்பம் பிரச்சனை ஒன்று இருந்துதான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் குருவோட பார்வை இருந்தா கூட அது ஓடத்தான் ஓடின்னு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க காலபைரவரை வணங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ புத்துக்கு பால் தெளிக்கிறது அந்த மாதிரியே வேலைகள்லாம் நீங்க பண்ணும்போது மிகவும் நல்லது கொடுக்கும். வாகன டிரைவ் பண்ணும்போது பார்த்து டிரைவ் பண்ணுங்க. நல்ல பெரிய வாகனம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு. 4th லார்டு 5th போய் சரஸ்வதி யோகம். ஓகே. 3rd லார்டு போயிருக்கு. 3rd லார்டு உங்க சிப்ளிங்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் ஓடும், ரொம்ப நல்லா ஓடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கும். உங்க சிப்ளிங்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கும். சிப்ளிங்ஸோட பேர் கெட்டு போகும். அட் சேம் டைம் சிப்ளிங்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க பிசினஸ் நல்லா ஓடும். ஓகேயா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல எந்த பாதிப்புமே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது. 7ஆம் இடத்துல வந்து இது பார்க்கறது. அதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது ஒரு குட்டி பாதிப்பு வரும். இல்லை பிஸ்னஸ் இதில் நடந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் பயணங்கள் பண்ணும்போது பார்த்து பயணம் பண்ணணும்.
சப்தமஸ்தானத்துல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை படுறது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது எட்டுல ராகு குரு இருக்கிறத பத்தி பேசியாச்சு. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த பைசா நன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவர் சுபக்கத்திரியோகத்தை கொடுக்கறது. 10க்கு 8ல வந்து ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால ஜாப்ல வந்து திடும்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஜாப்ல பயங்கர ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா ப்ரமோஷன் கிடைச்சிட்டு அதுக்கு திடும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தூரம் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. பொசிஷனை மட்டும் ஹையாக்கி விட்டுருவாங்க. ஆனா சம்பளம் பணம் கையில பைசா வந்து நில்லா இருக்கும். அட் த சேம் டைம் 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பண பிரச்சனை வரும். உங்களை தாய் உங்க அப்பாவுக்கு பண பிரச்சனை வரும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்பாவுக்கு கண்ணில் பிரச்சனை வரும். ஓகேயா? ஸோ 10ஆம் இடத்துல கேது யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கட்டாட்டினா போ. அது மாதிரி இருக்கிறது. 10ல கேது இருக்கிறது அரைச்சமாவே அரைச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கணும். அதே சேம் டைம் 10க்கு 8ல வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ரிட்டைர்மெண்ட் திடீர்னு பார்த்தா வேலையை விட்டுருவாங்க. அது மாதிரியான விஷயம். 11 லாபஸ்தானத்தை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்கறது. அதனால அவ்வளவு தூரம் லாபம் வருமா அப்படின்னு கேட்டா இல்லை. கொஞ்சம் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி இதில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இல்லை பிஸ்னஸ்ல எல்லாம் பணம் போடுறவங்க லாபஸ்தானம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வரும். ஏன்னா இங்கே 10ஆம் பார்வையா இவருடைய பார்வை வருது. ஆனாலும் குருவோட பார்வை இதை விட சனீஸ்வர பகவானுடைய பார்வை பெருசா, குருவோட பார்வை பெருசான்னு பார்த்தா குருவோட பார்வை தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால குருவோட பார்வை இருக்கும்போது பணத்துல எதுவும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறது. அதனால சுபவிரியம் தான் கிடைக்கும். லாஸ் எதுவும் நடக்காது. கண்ணில் எதுவும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நன்னா தான் அப்படின்னு இருக்கு. ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாரின் டிராவல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ராகுவோட 5ஆம் பார்வை மேல படுறது இங்க இதுவும் படுறதுனால நீங்க நல்ல காரியத்துக்காக வெளிநாடு போகலாம். அடுத்தது தனு. தனுருக்கு எய்த்துல இங்க ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. தனு ராசி. ஆனா ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்துல போறார் இல்லையா? அது நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு வாழ்க்கையே முன்னேற போறது பயங்கரமா. கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது, வெளிநாடு போறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்க போறது. ஸ்பௌஸுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்பௌஸோட வாழ்க்கையும் மிகவும் நல்லா உயர்ந்திருக்க போகுது. நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கையில நல்லா கிடைக்கும். அதனால நீங்க விரிவடைய போறீங்க. வாழ்க்கை வந்து விரிவடைய போகுது. 3ல ராகு நிறைய ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க. 2ஆம் வீடு தனம் ஸ்பீச் சாப்பாடு அப்படிங்கிற இடத்துல சுபகத்திரி யோகம் கொடுக்கறது. 2க்கு 8ல கேது இருக்கு. அதனால எதுவும் அநியாயம் ஏதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு எதாவது பண்ணிட்டு வயத்துல பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம். அது கொஞ்சம் பார்த்து சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. 3ல ராகு தேவையில்லாம வாயால கொட்டிடாதீங்க. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய டிராவல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ராகு 3ல இருக்கு. ஸோ நெய்பரோட எதுவும் பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இங்க ராகு சொந்த வீட்டுல தான் இருக்கு. அது அதனால எதுவும் ஜாஸ்தி இல்லை. 4ல சனி இருக்கு உங்களுக்கு. 4ல சனி தேர்ட் லார்ட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இதுல இருந்து 4ல வந்து அது சொல்லுவாரு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஆனாலும் இந்த இடத்துல குரு கேந்திரத்துல இருக்கிறதுனால இந்த சனி ஒன்றும் அவ்வளவு தூரம் பாதிப்பு வராது. அதனால இது ஆக்சுவலா சுகஸ்தானம். இல்லை வேலை 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 இங்கே ட்ராவல் இருக்கு இல்லையா? அதனால வேலை வேலை இருக்கும்போது சுகமா வீட்டில் உட்காந்து பண்ண முடியாது. பட் கேந்திரத்துல குரு இருக்கிறதுனால இது அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். பிரச்சனைகள் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். 5ஆம் இடத்துல எதுவும் பாதிப்பு வரல. 6ஆம் இடத்துல வந்து அழகா சனியோட பார்வைப்படுறதுனால ருணரோக சத்துஸ்தானங்கள் எல்லாரும் ஓடி விடுவாங்க. 7ல குருவை பத்தி அள்ளி பேசியாச்சு. 8ல வந்து 8க்கு 8ல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் இது சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஜாஸ்தி பிரச்சனை எதுவும் இல்லை. அவ்வளவுதான். ஓகேயா? அப்புறம் வந்து 9ல கேது கொஞ்சம் வெளிநாடு போற ட்ரை பண்ணதெல்லாம் அவ்வளவு தூரம் நடக்காது. ஓகே. அப்புறம் 10ல வந்து இது சனியோட பார்வைப்படுறது. பட் இருந்தாலும் கேந்திரத்துல ஜெமினி சொல்லி போறோம். கேந்திரத்துல குரு இருக்கிறதுனால ஜாபுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கர்மா கர்மா இருக்கு. கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறவங்க பார்த்து போடுங்க. அப்புறம் 11ஆம் லாபஸ்தானத்தை வந்து லாபத்துல இங்க ராகு உட்கார்ந்துருக்கு. இங்க 5ஆம் பார்வையா குரு பார்க்கறது. அதனால நிறைய பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பயங்கரமா லாபம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல வந்து எதுவும் பாதிப்பும் இல்லை. ஜாஸ்தி லாஸும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால லாஸும் இல்லை. நல்லதா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மகரம். மகரத்துக்கு சனி 7th லார்ட் இந்த ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க, நன்னா இருப்பீங்க. நிறைய உங்களுக்கு திங்கிங் பவர்ஸ் இருக்கும், நன்னா இருக்கும். ஸோ ராகு இருக்கு. கொஞ்சம் ரிசர்ச் மைண்டு, நிறைய பேசணும் தோணும்.
எதுவுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்பான்சிவா பேசுறதுக்கு இதுவா இருக்கும். ஸோ இங்க வேற குருவோட பார்வை, குரு சண்டால யோகம், நிறைய ஆஸ்ட்ராலஜருக்கெல்லாம் வந்து நல்ல இதுவும் நாலேஜ் கிடைக்கும் இல்ல. நிறைய நிறைய ஆஸ்ட்ராலஜர் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மீட் மச்சிலி சாப்பிட்றவங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க வந்து இதுக்கு 8ல கேது இருக்கிறதுனால, ஆஹ் ராசிக்கு லக்னத்துக்கு 8ல கேது இருக்கு. அதனால திடீர்னு லாபம் வரும். ஆனா இங்க எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது இது இன்கம் இல்லையா நிறைய கிடைக்கிறது. திடீர்னு லாபம் வரும். அது சென்ட்ரம் கேது இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது நமக்கு லாஸும் ஆகலாம், நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுலையும். கொஞ்சம் குடி பழக்கம்லாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மிகவும் நல்லது. கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்து 3ஆம் இடத்துல போய் இது இருக்கக்கூடிய இஎன்டின்னு சொல்லக்கூடிய இடம், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கு. அதனால 3ல சனி இருக்கிறது நல்லது, ஒன்றும் கவலை இல்லை. கேந்திரத்துல வேற குரு இருக்கு. அதனால பிஸ்னஸ்லாம் ஒன்றும் தடைப்படாது, நல்லா தான் ஓடும். சிப்ளிங்ஸோடையும் உறவு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சனீஸ்வர பகவான் 3ல இருக்கிறது நல்லது தான். அதனால ஏதாவது சிப்ளிங்ஸோட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்வு காணும். நெய்பரோட பிரச்சனை இருந்தால் அதுவும் சால்வ் ஆகும். நல்லது நடக்கும். எக்ஸாம் எழுதுறவங்க, கம்யூனிகேஷன் இது மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் நல்லதான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து 4ஆம் இடம் எதுவும் பாதிப்பும் இல்லை. 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை இருக்கு இல்லையா. அதனால உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியில, உங்க ப்ரொமோஷன்ல, உங்களுடைய குழந்தை பிறக்கிறதுல, இல்லைன்னா உங்க கல்யாண காதலர்களுக்கு கல்யாணம் சக்சஸ் ஆகுறதுல இதெல்லாம் கொஞ்சம் தடங்கல் படலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் 3வது பார்வையே படுறதுனால. 6ல குரு இருக்கு, வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி கடன்கள் இதை பெருசு பெருசா வாங்கலாம் நீங்க. ஸோ அதனால அதை கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க. வயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா டக்குன்னு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் விட்டுறாதீங்க. முதல்ல அதை கவனிங்க, கவனிச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஆஹ் இது ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லையா. ஸோ அதனால பிரச்சனை யார் உங்களுடைய எனிமிக்கு தான் அழிவாங்க இல்லையா. ஏன்னா இது 12th லார்ட் 6ல போயிருக்கு, விபரீத ராஜயோகம். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 7ல வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. 8ல வந்து கேது இருக்கு, கேது பத்தி பேசிட்டேன். 9ஆம் இடத்த வந்து உங்களுக்கு ஃபாரின் டிராவல்ல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை இருக்கு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்ல தான். அதனால ஹையர் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் தடங்கள் படும், ப்ரமோஷன்ல கொஞ்சம் தடங்கள் படும், படிப்புல கொஞ்சம் தடங்கள் படலாம். ஆனா கேந்திரத்துல குரு, இதுக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்காக உங்களால மீண்டு வந்துட முடியும். உங்க தசைகள் நன்னா இருக்கும்போது, உங்களுடைய செவ்வாஷ்டவகம் நன்னா இருக்கும்போது, உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ உங்களுடைய 10ஆம் இடத்த குரு பார்க்கறது, அதனால ரொம்ப நல்ல விஷயம். நல்ல நல்ல ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நல்ல விஷயமா, நல்ல ஜாப், தொழில எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் நன்னா தான் இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்கு நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது இந்த இடத்துல. ஆஹ் காம ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டா காம ட்ரெயின் வந்து அவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இல்லை உங்களுக்கு. ஓகேயா. அடுத்த ட்ரெயின் நல்லா இருக்கு, பிளண்டி ஆஃப் சோர்சஸ் நல்லா இருக்கு. பட் காம ட்ரெயின்ல வந்து இங்க சனீஸ்வரம் மூணாம் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான், நீங்க நினைச்ச காரியம் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ 12ஆம் இடத்துல வந்து இங்க குரு பக்கத்தினால சுப விரயங்கள் நடக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க, நல்லபடியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டுக்கு இது உங்களுக்கு 12th ஹவுஸ்ல ஜூபிட்டருடைய பார்வைப்பட்டது இல்லையா. ஸோ இங்க இருந்த லாஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இது கிடைக்கும். கடன் யாராவது கொடுக்க வேண்டியவங்க இருந்தாங்கன்னா கடன் கொடுத்துட்டு உங்களுக்கு பைசா இங்க வரும் உங்களுக்கு. அதனால பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்தது கும்பம். கும்பத்துல வந்து ராகு வரப்போறார். அதுவும் ராசி அதிபதி, அந்த ராகுவோட சொந்த வீடு. சந்திரனும் ராகுவும் இருக்கு. நிறைய அட் அ டைம்ல நிறைய சாதிக்கணும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இது பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி சாதிக்கணும். நிறைய உங்க சயின்டிபிக் எப்பவுமே திங்க் பண்ற பவர் ஜாஸ்தி உங்களுக்கு. நிறைய உங்களால டக்குன்னு ஃபயர் மாதிரியான ராகு இஸ் த கரண்ட். ஆனா ரொம்ப நல்லா பண்ணுங்க ரிசர்ச். இப்ப பாரு மைண்ட் வந்து ரிசர்ச்லயே இருப்பீங்க நீங்க. இது எதனால நடந்தது, அது எதனால நடந்தது, இதுவா அதுவா அதுவா, மைண்ட் உங்களால நிம்மதியா தூங்கவே முடியாது. அதுல இன்னும் ராகு வேற வந்து உட்காந்தாச்சு. அதனால வந்து உங்களுடைய என்ன 6th லார்டு போய் சந்திரன் உங்களுக்கு உட்காந்துருக்கு. அதனால உங்களுடைய திங்கிங் தான் உங்களுக்கு எளிமையே. நீங்க தப்பு தப்பா திங்க் பண்ணி பாதி பண்ணுவீங்க. ஆனா ராகு இங்க போய் உட்காந்து இருக்கிறதுனால இது இன்னும் நிறைய உங்களுக்கு சாதிக்கணும்னு தோணும். இங்க 2ல வந்து சனி உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து பாதசனி, 7 சனியில இப்ப பாதசனி, ஜென்ம சனிலேருந்து விலகி பாதசனியில வந்துருத்தோம். அதனால என்ன கொஞ்சம் வரப்போற இன்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் இங்க வந்து கேந்திரத்துல குரு இருக்க. குரு வந்து 9ஆம் பார்வையாங்கிறதுனால உங்களால சாதிக்க முடியும். நல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7 சனி இருந்தா கூட 7 சனி பாதசனி உங்களுக்கு விஜிலி மாதிரி ஓடிவிடும். ஓகேயா. சோ 2ல சனி இருக்கிறது கொஞ்சம் வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. அண்ணா வீடான்னு யாரையும் எதுவும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் சொன்னா கூட பழிச்சு போயிடும்.
அதனால எதுவும் நம்ம வந்து எப்பவும் சனி பிரதோஷம், சாப்பாடு தானம், எள்ளு சாதம், இந்த மாதிரிலாம் தயிர் சாதம், இதெல்லாம் ஏன்னா இது வாட்டர் செஞ்சியா பால் தானம் பண்ண தயிர் சாதம், இந்த மாதிரிலாம் விநியோகம் பண்ண தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். இப்போ 3ஆம் இடம் எதுவும் பாதிப்பு இல்லை. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சனியோட பார்வைப்படுது. அதனால உங்களால ஏன் இங்க ராகு இருக்கு இல்லையா, நிறைய சாதிக்கணுங்கிறதுனால உங்க சுகம் பாதிக்கப்படுறது. 5ல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேயா? ஸோ இந்த செகண்ட் லார்ட் வந்து இங்க இதுல படுத்து உங்களுடைய பைசாவெல்லாம் நீங்க எதில் போடுவீங்க? உங்க படிப்புக்கு, ஹையர் ஸ்டடிஸ்க்கு, நிறைய சாதிக்கணுங்கிறதுக்கு, உங்க காதலிக்கிறீங்கன்னாக்கா ரொமான்ஸுக்காக நிறைய பைசா செலவழிக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செலவழிக்கிறீங்க. குரு 5ல குரு இருக்கிறது ரொம்ப நல்ல, குரு புண்ணிய ஸ்தானத்துல குரு உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்ல படிப்புக்கு நல்லா இருக்கும். நல்ல மார்க் வாங்குவீங்க, சாதிப்பீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. எல்லாரும் இந்த ஏரசைன்ல போய் ஜூப்பிட்டு உட்காந்துருக்கு. அதனால எல்லாரும் வெளிநாட்டுக்கு போக சான்சஸ் இருக்கு. நல்லா படிப்பீங்க, நிறைய மார்க் வாங்குவீங்க. படிப்புல எல்லாரும் எல்லா அப்பா அம்மாவும் காலர் தூக்கிக்கலாம், என் குழந்தை நீ இவ்வளவு மார்க் வாங்கிருக்கு, இவ்வளவு மார்க் வாங்கிருக்குன்னு சொல்ல முடியும். அது மாதிரி 6ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் இங்க உட்காந்து ராகுவோட இருக்கு. மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி எடுத்துப்பீங்க நீங்க. 7 சனி வேற ஓடி இருக்கு இல்லையா, அதனால எப்ப பாரு உங்க கவலைப்பட்டுட்டே உட்காந்துருப்பீங்க. 7ல கேது, அதனால இதுனா 7ஆம் இடத்துல வந்து சாதிக்கணும்னா சாதிக்க முடியாம இங்க பின் குத்திட்டு, அதனால இது 7ல கேது வந்து ஸ்பௌஸ் வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க கொஞ்சம். அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனாலும் நீங்க வந்து ஜாதகம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இங்க வந்து 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது நல்லது தானே. 8ஆம் இடத்தை சனி பாதிப்பு எல்லாத்தையும் இங்க 2ல சனி இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறது. அதனால உங்களுக்கு இடன் லாஸ் எல்லாம் போயிடுது, ஒண்ணுமே கிடையாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. அதான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட் பீரியட். அக்வாரிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது பெஸ்ட் பீரியட். லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு பெஸ்ட் பீரியட் அது, குரு பார்க்கறதுனால. இங்க டீச்சருக்கெல்லாம் நல்ல ப்ரொஃபஷனுக்கு இருக்கலாம் இருக்குது. அடுத்தது வந்து இங்க 10th ஹவுஸ்ல வந்து எந்த பாதிப்பும் இல்லை. 10th 4ல வந்து ராகு இருக்கு. ஸோ இது வந்து வெளிநாட்டு பயணம், இது இதுக்காக ஜாப் ரிலேட்டட் வெளிநாட்டு போகணும். 5ல இது 10th ப்ரமோஷன், இந்த 2ஆம் இடத்து சனி உட்காந்துருக்கு. கொஞ்சம் ப்ரமோஷன் டிலே ஆகும், உங்களுக்கு ஜாப்ல டிலே ஆகும். பட் 10th 8ல வந்து குரு இருக்கு, திடீர்னு யாராவது ஒரு ஒரு நல்ல இவர் வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஜா ஜாப்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்கும், உங்களுக்கு கெயின் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், நிறைய போனஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12ஆம் இடத்துல வந்து இங்கே சுபக்கத்திரி யோகத்தை கொடுத்துருக்கு. அதனால 12ஆம் இடம் எந்த இடத்துலையும் 12க்கு 8ல கேது உட்காந்துருக்கு இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகேயா? ஸோ கும்பத்துக்கு ஒன்றும் ஜாஸ்தி பிரச்சனையை காமிக்கல. அடுத்தது மீனம், கடைசியா ஃபைனலா மீனத்துக்கு வந்தாச்சு. மீனத்துக்கு 7 சனி, ஜென்ம சனி ஆரம்பிச்சிருத்து. கண்ட சனிலேருந்து ஜென்ம சனி ஆரம்பிச்சிருத்து. நான் சொன்ன மாதிரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லாத்துக்குமே சிவனை தான் வணங்கணும். சிவனை வணங்க 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 இது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். நீங்க 5th லார்டு வந்து உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய குழந்தைகள், அவளுடைய முன்னேற்றம், அதெல்லாம் வரும்போது ரொமான்ஸ் எல்லாமே சனீஸ்வரன் வரும்போது கொஞ்சம் பாதிக்கப்படும். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்லோ ஆயிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க. ஜாதகம் நன்னா இருந்து உங்களுடைய இது தசை நன்னா இருந்தது, இது பின்னஷ்ட வர்க்கம் நன்னா இருந்ததுனாக்க நான் நீங்க வெளியில மீண்டு வந்துடுவோம். ஒன்றும் கவலையே பட வேண்டாம். சிவனை வணங்குங்க, நிறைய சனி பிரதோஷத்துக்கு செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க, நல்லபடியா ஆயிடும். ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் 3ஆம் இடத்தை வந்து உங்களுடைய வீரிய விஜயஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறது. சிப்ளிங்ஸோட கொஞ்சம் சண்டை வரும். அப்புறம் வந்து நெய்பரோட கொஞ்சம் சண்டை வரும். அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய தைரியத்துல கொஞ்சம் பாதிக்கப்படும். பட்டு உங்க பாத்தீங்கன்னாக்க 4ல வந்து குரு உட்காந்துருச்சு, கேந்திரத்துல குரு வந்துச்சு. எப்பவுமே பில்லர் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன பிரச்சனை? 4ல குரு வந்துச்சு, ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிடுது. 4ஆம் இடத்துக்கு வீடெல்லாம் பெருசு பெருசா வாங்குவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சுகஸ்தானம், சுகம் கெட்டு போலியே. இதெல்லாம் இருந்தா கூட சுகம் நல்லா இருக்கிறதுனால கேந்திரத்துல குரு வந்து பில்லர் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். அதனால 2026 வரைக்கும் ப்ராப்ளம். 2026க்கு அப்புறம் பரவாயில்லையே. அப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து 9ஆம் பறவையா அவர் ராசியை பார்க்குறாரு. அதனால கவலை இல்லை உங்களுக்கு. 27ல தான் துளியூண்டு ப்ராப்ளம் வரும். ஆனால் சுபக்கத்திரி யோகம் தான் கொடுத்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. எதுவுமே நீங்க கவலையே பட வேண்டாம். 5ஆம் இடத்துக்கு இருந்தாலும் கவலை இல்லை. 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். ஓகேயா? 7ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்பௌஸோட சண்டை வரும். ஸ்பௌஸை பூஜை நீங்க தான் ஆக்சுவலா படுத்தது நீங்க தான் படுத்துவீங்க. உங்களுக்கு ஏன்னா இங்க மனசுல பிரச்சனை, உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் உங்க ஸ்பௌஸ் தலையில போடுவீங்க. அவங்களதான் டெம்பர் பண்ணி டென்ஷன் ஆக்கி விட்டுருப்பீங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நல்லவேளை கேந்திரத்துல இருக்கிறதால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அவருடைய தொழில நல்லா தானே இருக்கு. அவருக்கு 10ஆம் இடத்துல இங்க ஜூபிட்டர் இருக்கே, அதனால அவர் நல்லா தான் இருப்பாரு. நீங்க டென்ஷன் கொடுத்தா கூட அவர் மாட்டுக்கு அவர் தொழில் பண்ணிட்டு ஜம்மான்னு இருந்துட்டு போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு இங்க 6ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு கடன் கடன்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால இது நல்லபடியா ஓடி வரும், ஒன்றும் கவலை இல்லை. பட்
உங்க கணவர் ஸ்பௌஸுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணு பிரச்சனை வரும். ஓகேயா? கணவருக்கோ மனைவிக்கோ உங்களுக்கு வந்து கணவராக இருந்தா இடது கண்ணு, மனைவியா இருந்தா வலது கண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்க வந்து 8ஆம் இடம் எல்லாம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு திடீர்னு வர வேண்டிய பணம் எல்லாம் இருந்தா, இன்ஹெரிட்டன்ஸ் வரணுமா இருந்ததுன்னா, இந்த இடத்த குருவோட பார்வைப்படுறது. அதனால குருவோட பார்வைப்படுறது, ராகுவோட பார்வைப்படுறது. திடீர்னு பார்த்தா பணம் வரும், திடீர்னு பார்த்தா இன்ஹெரிட்டன்ஸ் வரும், திடீர்னு ஏதோ லாபம் கிடைக்கும். எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இன்சூரன்ஸ், அதுல இருந்து திடீர்னு பணம் வரும். இது ஒரு நல்ல விஷயம்தான். சோ உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு சுபகத்திரிகத்தை கொடுத்துருக்காரு. சோ உங்களுடைய அப்பாவுக்கு, உங்களுடைய இதுக்கு வெளிநாட்டு பயணத்து மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சோ இது ஒன்றும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதே. சோ அதனால உங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை. ஏழரை சனியா இருந்தா கூட தொழில் பாதிக்கவே படலை, நன்னாதான் இருக்கும். ஓகேயா? அப்புறம் 11ஆம் இடம், 11க்கு 8ல வந்து கேது உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால லாபங்கள் எத்தனை வந்தாலும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதை வந்து எங்கேயாவது இன்சூரன்ஸ்ல போடுங்க, எதுவும் பார்த்து செய்யுங்க. அப்புறம் இங்க 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஸோ பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் காலெல்லாம் அடிபடக்கூடாது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கும். சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏழரை சனி ஓடின்னு இருக்கு, ஜென்ம சனி வேற ஓடுறது. சிவனை வணங்குவோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக விரிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல திருப்பி உங்களை பார்க்கலாம். வணக்கம்.